வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓக்கான நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மார்ச் எண்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அடிப்படையாக வச்சு நம்மளோட குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். இது மொத்தம் 31 டெஸ்ட் 4340 கொஸ்டின்ஸ் உள்ளடக்கிய இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் 2 விதமாக நடக்குது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணணும். அதை தாண்டி வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் 2க்கான டிஸ்கஷன் வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த டிஸ்கஷன் வீடியோ வந்து மொத்தம் 4 பார்ட்டாக வரும். சரிங்களா? அதாவது கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 50 வரைக்கும் ஒரு வீடியோ, 51லேருந்து 100 வரைக்கும் ஒரு வீடியோ, 101லேருந்து ப்ளஸ் 140 வரைக்கும் உள்ள ஒரு வீடியோ. சரிங்களா? மொத்தம் 4 வீடியோ வரப்போகுது. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இதில் டெஸ்ட் 2க்கான ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டெஸ்ட் 2க்கான சிலபஸ் இதுதான். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் எழுதியிருந்தால் நீங்கள் கையில் கொஸ்டின் பேப்பரை கையில் வச்சுக்கிங்க, பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கிங்க. இல்லை சார் நான் இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் வந்து டெஸ்ட் 1 டெஸ்ட் 2க்கான கொஸ்டின்ஸ் அண்ட் கீஸ் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு காலத்தில் ஒரு அரசரின் பட்டாபிஷேக விழா எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது சங்க காலத்தில் ஒரு அரசரின் பட்டாபிஷேக விழா எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து அரசு கட்டிலேறுதல், பி வந்து இறை, 3 வந்து அரியணை, டி வந்து ஐம்பெருங்குழு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர். என்னது? அரசு கட்டிலேறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசர்கள் இருக்காங்க அப்படின்னா அரசர்களுடைய மூத்த பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசராகணும். சரிங்களா? இளைய பையன் இருந்தாலும் கூட மூத்த பையன் தான் அரசராகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதாவது பரம்பரை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தலைமுறையாக மூத்த பையன் தான் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அதில் சங்க காலம் அப்படிங்கும் போது பிசி 3rd செஞ்சுரியிலிருந்து AD 3rd செஞ்சுரி வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டத்துக்கு பேர் தான் சங்க காலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சங்க காலத்தில் உள்ள அரசர்கள், இந்த அரசர்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கோன்னு சொல்லுவாங்க. கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கோன். சரிங்களா? அல்லது பார்த்தீங்கன்னா கொற்றன், அரசன். சரிங்களா? ஸோ இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசருக்கான மற்ற பெயர்களாக குறிக்கப்படுது. இதில் இந்த பட்டாபிஷேக விழா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா முடிசூட்டு விழான்னு சொல்லுவாங்க. என்னது? முடி சூட்டு விழா. இந்த முடிசூட்டு விழான்னு சொல்லுவாங்க. இந்த முடிசூட்டு விழாவுக்கு இன்னொரு பேர் தான் அரசு கட்டிலேறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அரசு கட்டிலேறுதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 2வது கொஸ்டின். இந்த 2வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது மேட்ச் கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க கரிகாலன். சரிங்களா? இது கரிகாலன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அவர் ஒரு சோழர். சரி, சங்ககாலம் இருக்குல்ல, சங்ககாலத்துல சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி பண்ணாங்கல்ல, அதை வந்து கரிகாலன்னா சோழ வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். த ப்ராமினன்ட் கிங் ஆஃப் சங்கம் ஏஜ் இன் சோழா டைனஸ்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து கரிகால சோழன் தான் சொல்லுவோம். இந்த கரிகால சோழனுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தா திருமாவளவன் சொல்லுவாங்க. என்னது? திருமாவளவன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருவளத்தான். சரிங்களா? பெருவளத்தான். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து மற்ற பெயர்கள் இருக்கு. சரிங்களா? வெண்ணி பரந்தலை அப்படிங்கிற ஒரு போர்ல கலந்துக்கிட்டாரு. சரிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த கரிகால சோழனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நினைவு கூறலாம். இதெல்லாம் பாயிண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன். இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது நெடுஞ்செழியன் என்ன வம்சம் சார்ந்தவர்? பாண்டிய நெடுஞ்செழியன். இந்த நெடுஞ்செழியன் வந்து தலையானங்கானத்தை செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். சரிங்களா? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன், 2 பாண்டிய நெடுஞ்செழியன் இருக்காங்க. இதுல வந்து நம்ம சங்ககால பாண்டியன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலையாளங்கானத்தை சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? செங்குட்டுவன் வந்து சேர செங்குட்டுவன். சரிங்களா? சேர மரபை சார்ந்தவர். சேர அரசர் யாரு? சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேரன் செங்குட்டுவன் தான் வந்து என்னன்னா இந்த கண்ணகிக்கு இமயம் சென்று என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சிலை எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப அடுத்து வந்து இளங்கோவடிகள் யாருன்னா சேரன் செங்குட்டுவனுடைய பிரதர், நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப செங்குட்டுவனும் சேர மன்னர் தான், இளங்கோவடிகளும் சேர மன்னர் தான். ஸோ அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, இளங்கோவடிகள் வந்து ஒரு புலவர், நமக்கு நல்லாவே தெரியும். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், அதாவது பார்த்தீங்கன்னா கவிஞர் மற்றும் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஓகே. ஸோ 3வது கொஸ்டின் வந்து பாருங்க, பின்வருவோரில் யார் பத்தினி வழிபாட்டை என்ன பண்ணாங்க, அறிமுகப்படுத்திய புகழ்பெற்ற சேர அரசராக இருந்தார் அப்படின்னு தான் கொஸ்டின். சரிங்களா? இதுல
ஆப்ஷன் ஏ வந்து கரிகாலன், ஆப்ஷன் பி வந்து சேரன் செங்குட்டவன், ஆப்ஷன் சி நெடுஞ்செழியன், ஆப்ஷன் டி வந்து இளங்கோவடிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து எக்ஸாக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டவன் தான் இமயம் சென்று, என்னது இமயமலைக்கு சென்று கல் எடுத்து வந்து என்ன பண்ணாங்க, தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை வந்து இது நடைமுறைப்படுத்தினாரு. பத்தினி வழிபாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி வழிபாடுன்னு சொல்றோம். இது பிற்காலத்தில் வந்து அம்மன் வழிபாடு மாறுனுச்சு அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்களா? இந்த கண்ணகி கோயில், அந்த பத்தினி வழிபாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி கோயில்னு சொல்லுவாங்க. என்னது கண்ணகி கோவில். சரிங்களா? கண்ணகி கோயில். சரிங்களா? இந்த கண்ணகி கோயில் வந்து இது தேனி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இப்பவும் இருக்கு. ஆனா கேரளா கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுல இருக்குது அந்த கோயில். சரிங்களா இல்லையா? ஓகே. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பி வந்து சேரன் செங்குட்டவன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க. சோ நாலாவது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பின்வரும் தலைநகரங்களை அவற்றிற்கு ஏற்புடைய வம்சங்களுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. தலைநகரங்கள் வம்சங்கள் அப்படின்னு கொடுக்கும்பொழுது இதுல வந்து உறையூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உறையூர் அப்படின்னா என்னது? சோழர்கள். சரிங்களா? உறையூர் வந்து சோழர்களுடைய தலைநகரம் தானே. சங்ககால சோழர்கள் இருக்காங்கல்ல, அதாவது ஏர்லி சோழாஸ் அண்ட் லேட்டர் சோழாஸ் ரெண்டு டைப் இருக்காங்க. முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள். இதுல முற்கால சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா சங்ககால சோழர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பகுதியை மையப்படுத்தி ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா திருச்சியில உள்ள உறையூர். இந்த உறையூருக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா உறைந்த ஊர்னு சொல்லுவாங்க. இங்க வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா மஸ்லின் துணிகள். என்னது? மஸ்லின் துணிகள் தான் இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? மஸ்லின் துணிகள் ஃபேமஸ். இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க சங்க காலத்திலேயே. சரிங்க? கிரேக் நாட்டுக்குலாம் வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இது சோழர்களுடைய தலைநகரங்கிறத புரிஞ்சுக்கிங்க. மதுரைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், பாண்டியர்கள். சரிங்களா? பாண்டியர்களுடைய தலைநகரம் என்னது? மதுரைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா சங்ககால பாண்டியர்களுடைய இது தலைநகரம்னு பாத்தீங்கன்னா கொற்கை தான் ஆன்சர் வரும். சங்ககால பாண்டியர்கள் அப்படின்னா கொற்கை தான் வந்து மையப்படுத்தி ஆட்சி பண்ணாங்க. அதே மாதிரி இடைக்கால பாண்டியர்கள், அப்புறம் பிற்கால பாண்டியர்கள், இவர்கள் அனைவரும் மதுரையை வந்து மையப்படுத்தி தான் ஆட்சி பண்ணிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து மதுரை தான் ஆன்சர். சரிங்களா? கரூர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வஞ்சி கரூர்னு சொல்லுவாங்க. வஞ்சி கரூர் இது வந்து பாத்தீங்கன்னா சேரர்கள் ஆட்சி பண்ண பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா கரூர்னு சொல்றோம். அதான் பாத்தீங்கன்னா வஞ்சி கரூர். சரிங்களா? ஓகே. அது கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்றோமா இல்லையா சேரர்களை? ஓகே. அவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொற்கை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அது ஒரு துறைமுகம். சங்ககால துறைமுகம் தான் என்னது? கொற்கை. இப்ப தூத்துக்குடி அந்த ரீஜன்லாம் இருக்குல்ல, அந்த ஏரியாவோட கொற்கை துறைமுகம் இருக்கு. இந்த கொற்கை துறைமுகத்துலதான் பாண்டியர்கள் முத்து குளித்தனர். முத்துக்கள் வந்து கடல்ல போய் எடுத்துட்டு வந்து அதை போய் வியாபாரம் செஞ்சாங்க. கிரேக்க நாட்டுக்கு மேலை நாட்டுகளுக்கு என்ன பண்ணாங்க, ஏற்றுமதி பண்ணாங்க அப்படிங்கிறத நாம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் வந்து பி தான். 2, 1, 4, 3 தான் இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 5வது கொஸ்டின். ஓகே. 5வது கொஸ்டின் வந்து பாருங்க. கூற்று ஏ, டாக்டர் B.R. அம்பேத்கர் வரைவு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அந்த வரைவு குழு அப்படிங்கிறது டிராஃப்டிங் கமிட்டி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ டிராஃப்டிங் கமிட்டி எப்போ அமைச்சாங்க? 1947 அமைச்சாங்க. சரிங்களா? 1947 ஆகஸ்ட்ல வந்து செட்டப் பண்ணாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டியோடைய ஹெட் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அதாவது ஒரு தலைவர் பிளஸ் 6 உறுப்பினர், அதாவது மொத்தம் 7 பேர் கொண்ட குழு பேர் தான் டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழுன்னு சொல்லுவாங்க. இந்த வரைவு குழுவுடைய முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணி அது யார்கிட்ட போய் ஒப்படைப்பாங்க அப்படின்னா ICA இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளிகிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்போ டிராஃப்டிங் கமிட்டியால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் எங்கே போய் சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய அரசு நிர்ணய சபையில் வந்து என்ன டெல்லியில் போய் சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க அதில் உள்ள கரெக்ஷன் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி ஃபைனல் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மக்கள் கணக்கெடுப்புக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, மக்களுடைய கரெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வைப்பாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே ஃபைனல் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ICA தான் ஃபைனல் பண்ணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஓகே. அப்போ இது வந்து என்னது சரிதான், கூற்று ஏங்கிறது சரிதான். ஓகேங்களா? அப்ப இந்த டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக இருந்தார். இது தப்பு. சரிங்களா? நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சுதந்திர இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரியா? பீகார்காரரு. சரிங்களா? அவர் தான் வந்து முதல் குடியரசுத் தலைவராக நமக்கு வந்து இருந்தாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்ப குடியரசுத் தலைவராக வந்து அப்துல் கலாம், அப்ப ஓகேங்களா, அப்துல் கலாம் தான் இருந்தார். எப்ப அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் வந்து 2002 இருந்து 2007 வரைக்கும் இருந்திருப்பாரு அப்துல் கலாம். ஆனா அம்பேத்கருக்கு அப்துல் கலாம் இது அந்த பிரசிடென்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை. சரிங்களா? முதல்ல சட்ட அமைச்சராக இருந்திருக்காருங்கிறது அம்பேத்கருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்ப கூற்றுங்கிறது சரி, காரணங்கிறது தப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சி தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஓகே, 6வது கொஸ்டின்.
சங்க காலத்தில் கிராம தலைவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வேலீர்னு கொடுத்துருக்காங்க. வேலீர்னா என்ன மீனிங் அப்படின்னா, சங்க காலத்தில் அரசர்கள் இருப்பாங்களா, அரசர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள மக்களுக்கு பேர் தான் வேலீர்கள்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? வேலீர்னா குறுநில மன்னர் கூட சொல்லலாம். ஆனால் சங்க காலத்தில் அரசருக்கு கீழே உள்ள மக்களை தான் வேலீர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இது தப்பு. சரிங்களா? அடுத்த பிறகு கிளார். கிளார்னா நிலக்கிழார், லேண்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அவங்க தான் கிராம தலைவர். கிராம தலைவருக்கு ஒரு பேர் கிளார் அப்படிங்கிறது ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் வந்து பி தான் இதுக்கு வந்து ஆன்சரு. இருந்தாலும் மற்ற ஆப்ஷனை பார்ப்போம். ஆயின்னு ஒன்று இருக்கு. ஆயினா என்ன? ஆய் அண்டீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆய் அண்டீரன் யாருன்னா, கடையேழு வள்ளல்கள் 7 பேர் இருக்காங்களா, அதுல ஒன் ஆஃப் த ஒரு ஸ்மால் கிங் தான் யார் அப்படின்னா ஆய் அண்டீரன். இந்த ஆய் அண்டீரன் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மலையை மையப்படுத்தி ஆட்சி பண்ணக்கூடியவர். சரிங்களா இல்லையா? அப்போ இதுவும் வராது. சரிங்களா? ஏன்னா கேட்டிருக்க கொஸ்டின் இந்த கிராம தலைவர் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, வேந்தர்னு கேட்டிருக்காங்க. வேந்தர் நமக்கு நல்லாவே தெரியும். அரசன், கொற்றன், புரியுதா? அப்புறம் வந்து கோன் அப்படின்னு சொல்லி அரசர்களுடைய மற்ற பேர்கள்லாம் நமக்கு தெரியலாம். சரிங்களா? அப்போ இந்த 6வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து கிளார் தான் வந்து சரியான விடைங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 7வது கொஸ்டின். இந்த 7வது கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் இந்திய அரசியலமைப்பு நாட்டின் உச்ச சட்டமாக கருதப்படுகிறது. என்னது? இந்திய அரசியலமைப்பு நாட்டின் உச்ச சட்டமாக கருதப்படுகிறது. ஆமா தானே? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு நாட்டோடைய ஒரு ஹையஸ்ட் ஒரு அத்தாரிட்டியா இருக்குதா இல்லையா? அதாவது இந்தியா வந்து சட்டத்தின் ஆட்சி, அதாவது ரூல் ஆஃப் லா. என்னது? ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட்ல தான் என்ன பண்றாங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்திய நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? சட்டத்தின் ஆட்சி. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஓகே, ஆர்டிகல் 14 அந்த அடிப்படையில. அப்போ உச்சபட்ச அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா சட்டம் தான். சட்டத்துக்கு அதிகாரம் கொடுத்தது யாருன்னா மக்கள். சரிங்களா? நம்மளுடைய பிரியாம்பிள் என்ன சொல்லுது? மக்களாகிய நாம் நமக்கான அதிகாரங்களை நாமே வழங்கி கொள்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த உச்சபட்ச அதிகாரங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டங்கிறது சரி. சரிங்களா? கூற்று சரி. அடுத்து வந்து காரணம் பாருங்க, இது அடிப்படை உரிமைகள், கடமைகள் மற்றும் நாட்டு நிர்வாகத்திற்கான வழிகாட்டி கொள்கைகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன இருக்குது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெரிக்காவில இருந்து காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ரஷ்யாவில இருந்து காப்பி பண்ணி வச்சிருப்பாங்க. டிபிஎஸ்பி அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு வந்து பார்த்தா ஐரிஷ் அயர்லாந்துல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? நம்ம மக்களுக்கு நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் சரிதான். ஆனா கூற்று ஏவுக்கு 6 வந்து சரியான விளக்கம் இல்லை. ஏன்னா உச்சபட்ச அதிகாரம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து உச்சபட்ச அதிகாரம்னு சொல்றோம்ல, அதுக்கு காரணம் வந்து அடிப்படை உரிமைகள் கடமைகள் இருக்கிறதால தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உச்சபட்ச அதிகாரம் சொல்றோமா? அப்படிலாம் இல்லை. சரிங்களா இல்லையா? அப்ப 2 கூற்றுமே சரி. ஆனா ஏவுக்கு வந்து 6 சரியான விளக்கம் இல்லை அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. என்னது? ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, 8வது क्वेश्चन வந்து பாருங்க. 8வது क्वेश्चनல சங்க காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற சோழ அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, சங்க காலம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். BC 3rd centuryல இருந்து AD 3rd century வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் வந்து என்னது, சங்க காலம்னு சொல்றோம். சரிங்களா? இந்த சங்க காலத்துல சேர, சோழ, பாண்டியர்கள் எல்லாருமே ஆட்சி பண்ணாங்க. ஒவ்வொரு அந்த டைனஸ்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த அரசர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்படிங்கிற போது சோழர்கள்ல யார் சிறந்த அரசர்னா நமக்கு நல்லாவே தெரியும், இந்த கரிகால சோழன். கரிகால சோழனுடைய அப்பா தான் யாரும் இளஞ்செட் சென்னி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இந்த கரிகால சோழன் வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் ஒரு பெயர் கொண்டவர். புரியுதுங்களா? அதாவது பெருவளத்தான்னு சொல்லி இன்னொரு சிறப்பு பட்ட பெயர்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் இல்லாம வெண்ணி பரந்தலை அப்படிங்கிற ஒரு போர்ல வந்து வெற்றி கொண்டவர். புரியுதுங்களா? அப்படிங்கிற ஒரு சிறப்பு வந்து இந்த கரிகாலனுக்கு இருக்கு. காவிரி நடுவே வந்து கல்லணையை வந்து கட்டிருக்காரு. அந்த காலத்திலேயே என்ன பண்ணிருக்காரு, இந்த கல்லணையை கட்டி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கருக்கு வந்து நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தி கொடுத்த பெரிய மகான் வந்து பார்த்தீங்கன்னா கரிகாலன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்லணை டேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஏசியாவிலேயே ஓல்டஸ்ட் டேம் வந்து நம்மளுடைய கல்லணை டேம் தான். புரியுதுங்களா? மிக பழமையான, இந்தியாவின் மிக பழமையான அணை நம்ம கல்லணை டேம் தான். ஆசியாவில் மிக பழமையான அணை நம்ம கல்லணை டேம் தான். உலகத்திலேயே மிக பழமையான 4வது அணை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லணைங்கிறது இதில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட். சரிங்களா? ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 8வது கொஸ்டின். 8 கொஸ்டின் முடிச்சிச்சிங்களா? அடுத்து பாருங்க 9வது கொஸ்டின். சரிங்களா? வெளிநாட்டு வரலாற்று நூல்களை அவற்றின் ஆசிரியர்களுடன் பொறுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இண்டிகா. சரிங்களா? இண்டிகா அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும், மெகஸ்தனிஸ். சரிங்களா? ஸோ மெகஸ்தனிஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ற ஒரு டிராவலர், ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் வந்து எந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு, இண்டிகாங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இண்டிகாங்கிற ஒரு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டினுடைய செய்திகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இப்படி பேசிக்கா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? யாரு? மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க,
இந்த மெகஸ்தனிஸ்ங்கிறவர் செல்யூகஸ் நிகேட்டர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அலெக்சாண்டருடைய படைத்தளபதியா இருந்தவர் யாருன்னா செல்யூகஸ் நிகேட்டர். அலெக்சாண்டர் வந்து இந்தியா மேல வந்து இன்வெஷன் பண்ணி அவர் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை செல்யூகஸ் நிகேட்டர் விட்டு போயிருப்பாரு. செல்யூகஸ் நிகேட்டர் சார்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈராக்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருடைய தூதுவரா வந்து செல்யூகஸ் நிகேட்டருடைய தூதுவரா வந்து மெகஸ்தனிஸ் வந்து இந்தியாவுக்கு வருவார். யாருடைய பீரியடுக்கு வருவாங்கன்னா சந்திரகுப்தாவுடைய அமைச்சரவைக்கு வந்து ஒரு தூதுவராக வந்தவர் யாரும் மெகஸ்தனிஸ். அவரு இந்தியாவில் பார்த்தது பிறகுல காதல கேட்டது இது எல்லா விஷயங்களையுமே அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, இண்டிகாங்கிற ஒரு புத்தகத்துல இந்தியாவை பற்றி எழுதி வச்சிருக்காரு. சரிங்களா? அடுத்து பாருங்க இயற்கை வரலாறு அப்படின்னு. சரிங்களா? இயற்கை வரலாறு அப்படிங்கறத பார்த்தா ஹிஸ்டரி ஆஃப் நேச்சர்ங்கிறத பார்த்தா பிலினி. சரிங்களா? பிலினி த எல்டர்னு சொல்லுவாங்க, மூத்த பிலினி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கோடைய அரசர்களுடைய வரலாறு மற்றும் நேச்சுரல் உலக அளவில் உள்ள இயற்கை சம்பந்தமான குறிப்புகள் எல்லாத்தையுமே இதுல என்ன பண்ணி வச்சிருக்காரு, இதுல எழுதி வச்சிருக்காரு. யாரு பிலினிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க ஜியாகிரபி. ஸோ ஜியாகிரபின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு டாலமி. சரிங்களா? அந்த டாலமி தான் ஜியாகிரபி புவியியல்ங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஸோ இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு மேப் இருக்கா இல்லையா, வேர்ல்டு மேப்போட ஸ்ட்ரக்சரு அந்த மேப்ல அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த நாடுகள் அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாகிரபியில் லேண்ட் வைஸா உள்ள குறிப்புகள் எல்லாமே அதை எழுதி வச்சிருக்காரு. சரிங்களா? எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த தமிழ் புத்தகத்திலே படிச்சிருப்போம். சங்க காலத்தில் உள்ள டிராவல் சம்பந்தமான நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு புக்காக கிடைச்சிருக்குது எரித்ரியன் கடல் பெரிப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எரித்ரியன் கடல் அப்படின்னா என்ன மீனிங்னா ரெட் சி தான் எரித்ரியன் கடல்னு சொல்றோம். என்னது ரெட் சி. ரெட் சி இருக்கா இல்லையா, ரெட் சி அப்படின்னா செங்கடல். இந்த செங்கடல தான் எரித்ரியன் கடல் பெரிப்ளஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? இது ஒண்ணு. ஓகேவா? ஸோ அப்ப இந்த எரித்ரியன் கடல் பெரிப்ளஸ் என்னது தெரியாத பெயர் தெரியாத கிரேக்க எழுத்தாளர் அப்படிங்கிறதா அதுக்கான ஒரு எக்ஸாக்டான ஆன்சர். சரிங்களா? அது அந்த புத்தகத்தை யாரு எழுதினாருங்க தெரியல. ஆனா அந்த எரித்ரியன் கடல்ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா செங்கடலை வந்து மீன் பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சங்க காலத்துல இங்க தமிழர்களுக்கும் செங்கடலுக்கும் என்ன பண்றாங்க ட்ராடு அந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படிங்கிறது பல எடுத்துக்காட்டு உண்டு. பிளஸ் ரோம் காயின்ஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு, கிரேக் காயின்ஸ்லாம் எக்கச்சக்கமா வந்து தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு. ரோம் காயின்ஸ்லாம் அதிகமா வந்து கோயம்புத்தூர் ரீஜன்ல அதிகமாக கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில் இது என்னது, இது வந்து ஆன்சர் வந்து இந்த கிரேக் எழுத்தாளர் அப்படிங்கிறதா இது முக்கியமான ஆன்சர். அப்ப ஆப்ஷன் வந்து பி தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறது புரிஞ்சுக்கிங்க. சரியா? 9 கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க 10வது கொஸ்டின். ஸோ 10வது கொஸ்டின் வந்து பாருங்க கூற்றியே புரியுதா, கரிகாலன் வேளாண்மை வளர்ச்சி கருதி காவிரி ஆற்றில் கல்லணையை கட்டினார். ஆமா தானே? புரியுதா? வேளாண்மை புரியுதுங்களா, அக்ரிகல்ச்சருக்கு புரியுதுங்களா, வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்காக தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கல்லணையை வந்து பில்ட் பண்றாரு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா BC 1st centuryலே கட்டிட்டார். புரியுதுங்களா? அதாவது கிமு 1ஆம் நூற்றாண்டிலேயே கரிகாலன் வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த கல்லணையை கட்டிட்டாரு. சரி, காவிரி ஆற்று நடுவே கட்டிட்டாரு. அப்பவே வந்து லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக அந்த மைண்ட் செட் அவருக்கு இருந்திருக்குங்கிறது ரொம்ப புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இத்தனைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் என்னென்னமோ போடுறோம், பிளாஸ்டிக் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ போடுறோம். ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் வெறும் கற்களை உண்மையில் ஒன்று அடுக்கி ஆற்றில் வந்து அவ்வளோ பெரிய அணையை கட்டிருக்காரு. இது எவ்வளோ பெரிய தொழில்நுட்பம்னு சொல்லி நம்மளே பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து இந்த கல்லணைங்கிறது வந்து ஏற்கனவே சொன்னதுதான். இந்தியாவின் மிக பழமையான அணை கல்லணை, ஆசியாவிலே மிக பழமையான அணை கல்லணை, உலகில் மிக பழமையான அணைகளில் 4வது அணை வந்து நம்மளுடைய கல்லணைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது சோழ டைனசி சங்க காலத்திலே கட்டப்பட்டது. கரிகாலன் தான் கட்டிருக்காரு. கரிகாலனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா திருமாவளவன் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பெருவளத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்ணி பரந்தலை போர் வந்து யாருக்கு வந்து சிறப்பு சேர்க்குது அப்படின்னா கரிகாலனுக்கு தான் சேர்க்குது. கரிகாலன் வந்து ஒரு சோழன். அப்ப இவரை எதிர்க்கிறதுக்கு பாண்டிய அரசர், சேர அரசர், குறுநில அரசர்கள் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ண வராங்க. சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த ஓகேவா, ஸோ இந்த கரிகாலங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லணை. கல்லணைங்கிறது பார்த்தீங்கன்னா குடிநீரை சேமிக்க உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து குடிநீரை சேமிக்கிறதுக்கெல்லாம் உருவாக்கப்படல, விவசாயத்துக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அவர் 2வது ஆன்சர் வந்து தப்பு. அப்போ கூற்று ஏ வந்து சரி, அப்போ வந்து ஆர் வந்து என்னது தப்புங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 11வது கொஸ்டின். ஓகேவா? 11வது கொஸ்டின். இந்த 11வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நெய்தல் பகுதி மக்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்மளோட சங்க காலத்துல வந்து நிலங்களை வந்து 5 பகுதியாக பிரிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு தலைவி தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருப்போம். இதுல முருகனுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நெய்தல் தான் கேட்டிருக்காங்க. நெய்தல் என்னது, கடல் பகுதி. என்னது, கடலும் கடல் சார்ந்த பகுதிக்கு பிறகு என்னது நெய்தல். சரிங்களா? ஸோ அப்ப கடல் பகுதியில் என்னது நமக்கு வந்து மழை அதிகமாக தரக்கூடிய, அதாவது கடல்ல தண்ணி இருக்குமா, தண்ணினா மழை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சொல்லி கொடுத்துருக்கோமா, முருகன். சரிங்களா? குன்று எடுக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். சரிங்களா? எக்ஸப்ட் திருப்பதி. திருப்பதியில் உள்ளது மட்டும் தான் பெருமாள் சாமி திருமால் சாமின்னு சொல்லுவோம்.
ப்ளஸ் அதை தாண்டி மற்ற எல்லா குன்றுலையும் யார் தான் இருப்பா? முருகன் தான் இருக்கார், நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ மலை சார்ந்த இடமும் சரிங்களா. அப்படின்னா இது வந்து குறிஞ்சின்னு சொல்லுவோம். என்னது? குறிஞ்சி. அப்போ குறிஞ்சிங்கிற ஒரு ஏரியாவில் தான் முருகன் வந்து என்ன பண்ணுறாரு, இருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே இருக்க மக்கள் வந்து குறவர் குறத்தியார் இருப்பாங்களே, அவங்களாம் முருகன் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. முருகனுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சேயோன்னு சொல்லுவாங்க. என்னது? சேயோன். சேயோன் தான் முருகன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது இந்த வருண பகவான் சரிங்களா. வருண பகவான் என்னது? மலை சரிங்களா, மலை. அப்போ நெய்தல் பகுதிக்கு மலை தான் ஆன்சர் வரும். இந்திரன் வந்து இடி மின்னல் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா மருத நிலம். என்னது? மருதம். மருதம்னா என்னது? வயலும் வயல் சார்ந்த இடம் இருக்குல்ல, அந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருண பகவான் சரி இந்திரன் வந்து இருப்பாரு. மருதம். கொற்றவை வந்து பார்த்தீங்கன்னா பாலை நிலம். என்னது? பாலை. இந்த பாலை நிலம் வந்து பார்த்தீங்கன்னா கொற்றவை தெய்வங்களை காளி தெய்வம் சொல்லுவாங்கல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நெய்தலுக்கு என்னது? வருண பகவான் அப்படிங்கிறதா நமக்கு புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் குறிஞ்சி, அதே மாதிரி முல்லைன்னு இருக்கா இல்லையா, குறிஞ்சி முல்லை. முல்லை அப்படின்னா திருமால்னு சொல்லுவாங்க. முல்லை பகுதியில் என்னது? காடும் காடு சார்ந்த இடமும் சரிங்களா. இந்த காடும் காடு சார்ந்த இடத்துக்கு வந்து சரியான ஒரு கடவுள் பார்த்தீங்கன்னா திருமால். திருமாலுக்கு இன்னொரு பேர் மாயோன். என்னது? மாயோன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க, இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, கூற்று ஏ சரியா. தமிழ் அரசர்கள் வர்த்தகத்தை மேம்படுத்த தங்கள் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வெளியிட்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தமிழ் அரசர்கள் வந்து வர்த்தகத்தை மேம்படுத்த. அப்போ சங்க காலத்தில் வந்து வர்த்தகம் நடந்திருக்கா? ஆமாம், நடந்திருக்கு சரிங்களா இல்லையா. முக்கியமாக கிரேக்கர்கள், ரோமாபுரி அரசர்கள், அவங்களுக்கு இடையே வந்து வர்த்தகத்தை வந்து யார் இது பண்ணிருக்காங்கன்னா தமிழர்கள் வந்து சங்க காலத்தில் என்ன பண்ணிருக்காங்க, ட்ராக் பண்ணிருக்காங்க. முக்கியமாக வந்து நம்மளுடைய அரிக்கைமேடு சரிங்களா, அந்த மாதிரி அந்த ஹார்பர் சரிங்களா, கொற்கை, இந்த மாதிரி வந்து துறைமுகத்திலிருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வர்த்தகம் பண்ணிருக்காங்க. அப்போ ட்ரேடை மேம்படுத்துறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு சின்னங்கள் பொறிக்கப்பட்ட சரிங்களா லோகோ, அந்த காயின்ஸில் வந்து பார்த்தா சிம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணி காயின்ஸை இஷ்யூ பண்ணிருக்காங்க சரிங்களா. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டிஸ்கஷன்லேயே பார்த்துருப்போம் காயின்ஸை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு, அதாவது ஸ்டடி அபவுட் காயின்ஸ்னா நிமிஸ்மேட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. நிமிஸ்மேட்டிக்ஸ்னா நாணயங்களை படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் சரிங்களா. அதான் பார்த்தீங்கன்னா ஸ்டடி அபவுட் காயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா. ஓகே, ஸோ அப்போ இது வந்து சரிதான் ஓகேங்களா. சங்க காலத்தில் வந்து காயின்ஸில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா புலி, சிங்கம், பன்றி சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் பறவைகள், இது மாதிரி விலங்குகள் மற்றும் பறவைகளுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்ட என்ன பண்ணிருக்காங்க காயின்ஸை வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. இது வந்து ட்ரேடை டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான காரணம். இது சரிதான். அடுத்து வந்து காரணம் ஆறுங்கிறது நாணயங்கள் பொருளாதார பரிவர்த்தனைகளை எளிதாக்கி வெளிநாட்டு வணிகர்களுடன் வர்த்தகத்திற்கு பயன்படுத்தின. ஆமாம் தானே, காயின்ஸ் இருக்கிறது என்ன ஆகுது, ஃபாரின் ட்ரேடுக்கு மேக்ஸிமம். அதான் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸை விட அதிகமாக எந்த முறையை பயன்படுத்தினாங்க அப்படின்னா பார்ட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஏன்னா அப்போ வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி மொத்தம் 5 விதமான லேண்ட் இருக்கா இல்லையா. குறிஞ்சினா என்னது, மலை சார்ந்த இடமும். மலையில என்ன கிடைக்கும், கிழங்குகள் சரிங்களா இல்லையா. அப்புறம் வந்து தேன் அதிகமாக கிடைக்கும், பழங்கள் அதிகமாக கிடைக்கும். அது வந்து யாருக்கு கிடைக்காது, கடல் ஓரமா இருக்க நெய்தல் நில மக்களுக்கு அந்த பழங்கள் தேன்லாம் கிடைக்காது. அப்ப மலையில இருக்கிறவங்க அங்க விளையக்கூடிய தேன்கள், கிழங்குகள், பழங்களை கொண்டு வந்து கடலோர மாவட்டங்களை விற்பாங்க. அதே கடலோர மாவட்டங்களில் உள்ள நெய்தல் நில மக்கள் வந்து மீனவ கிராம மக்கள் இங்க வந்து ஃபிஷிங் பண்ணி மீனை பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, குறிஞ்சி முல்லையில போய் விற்பாங்க. இப்படி ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வந்து அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல நெய்தல் நில மக்கள் வந்து உப்பு விளைய வைப்பாங்க. உப்பு கொண்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குறிஞ்சி முல்லையில போய் விற்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கி பண்டமாற்று முறை தான் அந்த காலத்துல மிக சிறப்பாக நடைபெற்று இருந்தது. இருந்தாலும் லோக்கல்ல இது வந்து ஈஸியா வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஆனா நாடு விட்டு நாடு வியாபாரம் பண்ணும்பொழுது காயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது. அதனால வந்து இதுவும் சரிதான். அப்ப கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரிதான். மேலும் ஆறுங்கிறது ஏவுக்கு சரியான விளக்கங்கிறது சரிதான். இது மாதிரி புரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பாருங்க 13வது கொஸ்டின். ஓகே, இந்த 13வது கொஸ்டின் வந்து பாருங்க, சங்ககால சமூகத்தின் நில வகைப்பாடு தொடர்பான கூற்றுகள் எவை சரியானவை. சரி, நில வகைப்பாடு நான் கூட சொன்னோம்னா இல்லைங்களா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைங்கிறது என்ன பண்றீங்க 5 வகையான நிலங்கள் வந்து நம்மளுடைய தமிழகத்துல இருந்திருக்கு. குறிஞ்சியும் முல்லையும் திரிந்து பாலையாக மாறியது அப்படின்னு சொல்லி சங்ககால பாடல்கள் இருக்குது சரிங்களா. தமிழ்நாட்டில் எங்க பாலைவனம் இருக்கா, இல்ல சரிங்களா. ஆனா சில நேரங்களில் பாலைவனமா மாறும். எப்ப அப்படின்னா ரொம்ப ட்ரையஸ்ட், ரொம்ப வறட்சியான காலங்கள்ல
குறிஞ்சினா என்னது, மலை மலை சார்ந்த இடமும். அதே முல்லைன்னா என்னது, காடு சார்ந்த இடமும். அப்ப இந்த மலை இந்த காடுகள் எல்லாமே ரொம்ப வறட்சியில வாடி போய் காஞ்சி போய் அது பாலைவனமா மாறும். அப்ப நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மலை இருக்கு, காடு இருக்கு, கடல் இருக்கு, வயல் இருக்கு. 4 வந்து எப்பயுமே இருக்கும், இப்பவும் இருக்குது, அப்பவும் இருந்திருக்குது. ஆனா பாலைவனங்கிறது சில காலங்கள் மட்டும் ஏற்படும். அப்புறம் திரும்ப வந்து புல்லு முளைச்சு என்ன இது பசுமையா மாறிடும். குறிஞ்சியும் முல்லையும் திரிந்து பாலையாக மாறியது அப்படின்னு சொல்லி சங்ககால பாடல்கள் சொல்லுது. அப்ப இது வந்து 5 வகையான நிலப்பகுதி. அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குறிஞ்சிங்கிறது என்னது, மலைப்பகுதி. அங்கு மக்கள் வேட்டையாடலும் பழங்கள் கிழங்குகள் தேடலிலும் ஈடுபட்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது, அது ஒண்ணு வந்து சரிதான். சரிங்களா? இல்ல குறிஞ்சி மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, மலை சார்ந்த இடம் தானே, கண்டிங் தானே பண்ணுவாங்க. அது குறவர் குறத்தியர்கள். அது மட்டும் இல்லாம பழங்கள் கிழங்குகள்லாம் அங்க அதிகமா இருக்குமா, அதெல்லாம் தேடி சேகரித்து சாப்பிடுவாங்கல்ல. இயற்கையோடு வாழ்கின்ற மக்கள் தான் அவங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, நெய்தல் என்பது நதியோரம் அமைந்த பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது விவசாயத்திற்கு பிரபலமானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தப்பு. நெய்தல்லாம் என்னது, கடலும் கடல் சார்ந்த பகுதியும். சரிங்களா இல்லையா? அப்ப வந்து ஃபிஷிங், மீனவ கிராம மக்கள் இருப்பாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் அதிகமா கிடைக்கும், உப்பு அதிகமா விளைவிப்பாங்க. அப்ப விவசாயங்கிறது தப்பு. சரிங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா பாலைங்கிறது வறண்ட நிலப்பகுதி. கடினமான சூழ்நிலையால் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் ஒருவரை குறிப்பிடுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், பாலைங்கிறது என்னது, கொற்றவை காளி தெய்வத்தை வழிபடக்கூடியவர்கள். சிம்பிளா சொல்ல ராஜஸ்தான் மாரி. இந்த பகோரியா, அந்த தீரன் படம் பார்த்திருக்கீங்களா, பகோரியா அந்த இது கொள்ளையர்களா இருப்பாங்க தெரியுமா, ரொம்ப வறட்சியில அவங்க வேற வழியே இல்லாம திருடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க, வழிபறி கொள்ளையில ஈடுபடுவாங்க. அப்ப பாலைநில மக்கள் வந்து வறட்சியால வேற வழியே இல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி வழிபறி கொள்ளையில் ஈடுபடுவாங்க. அப்ப இது வந்து சரி. சரிங்களா? 4வது பாருங்க, முல்லைங்கிறது கடற்கரை பகுதி, அங்க மீன் பிடிப்பு முக்கிய தொழிலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு தான். சரிங்களா? முல்லைங்கிறது என்னது, காடு சார்ந்த பகுதின்னு சொல்றோம் நம்ம. சரிங்களா? அப்ப இந்த கடற்கரை பகுதிங்கிறது தப்பு. சரிங்களா? அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1, 3 மட்டும் தான் சரி. அப்ப ஆப்ஷன் வந்து பி வந்து 1 and 3 மட்டும் தான் சரிங்கிறது நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின். சரிங்களா? இந்த 14வது கொஸ்டின் சங்ககால மக்களின் முதன்மை தொழில் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சங்க காலத்துல எல்லா தொழிலுமே நடைபெற்றது. இப்ப வந்து கீழடியை வந்து அகழ்வாய்வு பண்ணிட்டு இருக்காங்க. 5300 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், இரும்பை பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு வந்து எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த காலத்துல வந்து ட்ரேடும் பண்றோம், அக்ரிகல்ச்சரும் பண்றோம். கைத்தொழில்னா என்னது, இந்த பானை செய்யறது, இந்த கார்பெண்டர், தச்சர் இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், இரும்பு உருக்காலை எல்லாம் பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பிவேஷன், சரிங்களா, ஆர்கியாலஜி எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. மீன் பிடித்தல் அப்படின்னு சொல்லி எல்லா தொழிலுமே நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா அதுல முதன்மையான தொழில் ரொம்ப முக்கியமான தொழில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் தான். முதல்ல விவசாயம் எப்போ தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6ஆம் புக்லேயே படிச்சிருப்போம். அதாவது நியோலித்திக் பீரியட் அப்படின்னு என்னது, புதிய கற்காலம். இந்த நியோலித்திக் பீரியட்ல புதிய கற்காலத்துல தான் மக்கள் கூட்டமாக வாழ தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டி, சரிங்களா, ஒரு வில்லேஜ் வந்து ஃபார்ம் ஆகுறது, ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாய மக்கள் வந்து உருவாகிறது அப்படின்னு சொல்றது வந்து எப்போ உருவானதுன்னா புதிய கற்காலத்துல தான் உருவானது. சரிங்களா? ஒரே இடத்தில் தங்கி வாழக்கூடிய ஒரு மைண்ட் செட்டு. அது முன்னாடி நொமேட்டிக் பீப்புள், சரிங்களா, அதை பார்த்து நாடோடி மக்களா இருந்தாங்க. இப்பதான் வந்து பார்த்தா ஒரே இடத்துல தங்கி வாழக்கூடிய ஒரு மக்களா வந்து புதிய கற்காலத்துல தான் உருவானாங்க. அப்பதான் சக்கரம் உருவாக்கப்பட்டது. மனிதன் வந்து வீட்டிலேயே விலங்குகளை வளர்க்க அப்பதான் வந்து தொடங்கினான். இதை தாண்டி விவசாயம் செய்யறதுக்கு நாலேஜ் வந்து அப்பதான் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்பையில இருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இது விவசாயம் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 15. இந்திய அரசியலமைப்பு சார்ந்த கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு ஜனவரி 26, 1950 அன்று அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா தானே? இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்போ வந்து கேம் டு ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1950 ஜனவரி 26 நம்மளுடைய அந்த ரிபப்ளிக் டே இருக்குல்ல, அப்பதான் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது நம்மளே தெரியும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ அடாப்டேட் பண்ணாங்க அப்படின்னா 1949 நவம்பர் 26 தான் உருவாக்குனாங்க. அதை பார்த்தீங்கன்னா அடாப்டேட் பண்ணிச்சு. யாரால அடாப்டேட் பண்ணாங்க அப்படின்னா ஐசிஏ, என்னது ஐசிஏன்னு சொல்லுவாங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1949 நவம்பர் 26. இந்த நவம்பர் 26ங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் டேன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட தினம் அல்லது சட்ட தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அப்ப ஏற்கப்பட்டது 49ல, நடைமுறைப்படுத்தப்பட்டது 1950ல. இது ரெண்டும் புரிஞ்சுக்கிங்க. அப்ப இது வந்து சரிதான். சரிங்களா? அசல் அரசியலமைப்பில் 395 விதிகள் 8 அட்டவணைகள் இருந்தன. எப்ப இந்த 1949 நவம்பர் 26 சொன்னோமா இல்லையா, அடாப்டேட் செய்யும் பொழுது ஸ்டார்டிங்ல
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை ஆர்டிகல் இருந்தது, சரத்து இருந்தது, எத்தனை விதிகள் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 395. எத்தனை அட்டவணை இருந்ததுன்னா 8 அட்டவணை தான் இருந்திருக்குது. சரிங்களா? இப்போ வந்து எத்தனை அட்டவணை இருக்குதுன்னா, இப்போ எத்தனை அட்டவணை இருக்குதுன்னா 12 ஷெடியூல் இருக்கு. சரிங்களா? இப்போ எத்தனை வந்து ஆர்டிகல் இருக்குன்னா 448 ஆர்டிகல் இருக்குது. எத்தனை அமெண்ட்மெண்ட் இருக்குன்னா 106 அமெண்ட்மெண்ட் இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே புரிஞ்சுங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ வந்து இதுவும் சரிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. 2வது ஆப்ஷனும். 3வது ஆப்ஷன் என்ன இருக்காங்க, டாக்டர் B.R. அம்பேத்கர் அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். நம்ம நல்லாவே தெரியும், டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் வந்து அவர் தான் இருந்திருக்காரு. மொத்தம் 7 உறுப்பினர்கள் இருந்தாங்க. 1947 தான் டிராஃப்டிங் கமிட்டி அமைச்சாங்க. 1+6 ஒரு தலைவர் 6 உறுப்பினர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்திய அளவில் கிட்டத்தட்ட 60 நாடுகளில் உள்ள கான்ஸ்டியூஷனை அனலைஸ் பண்ணி நம்ம மக்களுக்கு நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இது உருவாக்குறது இவங்க தான். யாரும் இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் உள்ளவங்க தான். அப்போ இந்த 7 பேர் சேர்ந்து தான் அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூஷனை வந்து பப்ளிக் ரிவ்யூ வச்சு அதன் பிறகு ஃபைனல் பண்ணி கரெக்ஷன்லாம் மாற்றி ICA இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அவங்கள்ட்ட வந்து அப்ரூவ்டு வாங்கி இதை ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? 2 years 11 months and 18 daysல வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த 3வது ஆப்ஷன் வந்து என்னது, இது சரிதான். ஓகேங்களா? 4வது ஆப்ஷன் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு ஒற்றை அதிகார அமைப்பை நிறுவுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யூனிட்டரி கவர்மெண்ட் சொல்றாங்க. ஒற்றை அதிகார அமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இல்ல. இந்தியா இஸ் ஏ குவாசி ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா, இந்தியா வந்து ஒரு அரைகுறை கூட்டாட்சி நாடு. அப்படின்னா என்ன மீனிங்னா, அரைகுறைன்னா எப்படி இருக்கும், அதாவது பாதி வந்து பார்த்தீங்கன்னா பாதி அதாவது யூனிட்டரி கவர்மெண்ட் மாதிரி இருக்கும், பாதி வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, மத்தியில் அதாவது பார்த்தா யூனிட்டரி கவர்மெண்ட் என்ன மீனிங், யூனிட்டரி கவர்மெண்ட் அப்படின்னா மத்தியில் அதிகாரம். அப்போ பிரிட்டன் கவர்மெண்ட் தான் சென்ட்ரலில் வந்து அதிகமாக பவர் அதிகமாக இருக்கும். இப்போ பிரிட்டன் கவர்மெண்ட் ஆனது ஒரு மொனார்க்கினா மன்னராட்சியில் எப்படி இருக்கும், மன்னர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து மக்களாட்சி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லை நம்மளுடைய கண்ட்ரி. அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு பேர் யூனிட்டரி கவர்மெண்ட். மத்திய அரசு மாநில அரசு 2 பேர்த்துக்கிட்டுமே அதிகாரம் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு பேர் ஃபெடரல் கவர்மெண்ட். அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் குவாசி ஃபெடரல் கண்ட்ரி. இந்தியா இஸ் ஏ குவாசி ஃபெடரல் கண்ட்ரினா மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் இல்லை. அப்படின்னா என்ன மீனிங், இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் தான் நம்ம. ஆனால் தேவைப்பட்டா அந்த இண்டிபெண்டை கூட கெடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அப்படிங்கிறது தான் மோர் பவர்ஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படிங்கிறதா என்னது இந்த குவாசி ஃபெடரல் கண்ட்ரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அரைகுறை கூட்டாட்சி நாடு இந்தியா. அப்போ இது தப்பு. என்னது, ஒற்றை அதிகார அமைப்பா இந்தியாவில் இருக்குது. புரியுதுங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபோக்கஸில் படிக்கணும்னா நீங்கள் அரைகுறை கூட்டாட்சி நாடு இந்தியான்னு தான் சொல்லணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா நம்ம மோடிஜி நினைச்சாங்கன்னா என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் நமக்கு என்ன பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளார வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து இது தப்பு. 1 2 3 3 தான் ரைட்டுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, 16வது கொஸ்டின். பெண்கள் சங்க காலத்தில் எந்த நிலையில் இருந்தனர் என்பதற்கான சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இந்த 16வது கொஸ்டின்ல இலக்கிய நடவடிக்கைகளில் பெண்களுக்கு எந்த பங்கும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ப முடியுமா? சங்க காலத்துல உள்ள பெண்கள் என்ன பண்றாங்க, புலவர்களா இருந்திருக்காங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், வெண்ணி புறத்தியார், சரிங்களா, ஆதிமந்தி, காவர் பெண்டு, வெள்ளி வீதியார், இவங்க எல்லாமே சங்க காலத்தில் உள்ள பெண்பால் புலவர்கள். சங்க கால நூல்களில் வந்து 17 மேற்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள், 10 பாட்டு 8 தொகை நூல்கள்லாம் பாடல்களை வந்து ஈற்றிருக்காங்க இவங்கெல்லாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அப்போ சங்க காலத்திலேயே படித்த பெண்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது தப்பு. சரிங்களா? இலக்கியங்களா அவங்களுக்கு பங்களிப்பு இருந்திருக்குது, இதுல இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. திருமணம் என்பது சுய தேர்வை அடிப்படையாக கொண்டது. சங்க காலத்துல சுயவரம்னு இருந்திருக்குது, இதுல திருமணங்கிறது சுய தேர்வுன்னு சொல்லிருக்காங்க. இதுவும் சரிதான். சங்க காலத்துல இருந்துச்சானா அவன் இருந்தது. நீங்க மகாபாரத்தை கூட பாப்பீங்க, சுயவரங்கிறது ஒரு மெயின் கான்செப்டா இருந்திருக்கும். சரிங்களா இல்லையா? அதாவது ஒரு வயதை அடைந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பிடித்த ஆண்மகனை அவங்களே என்ன பண்ணிக்கலாம், மாலை போட்டு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத கான்செப்ட். ஔவையார் மற்றும் வெள்ளி வீதியார் போன்ற பெண்கள் கவிஞர்கள் இலக்கியத்திற்கு பங்களித்துள்ளது சரி. இதுவும் சரி. 2ம் சரி, 3ம் சரி. மகள்கள் பெற்றோர்கள் சொத்தில் சமமான பங்கை கொண்டிருந்தனர் சங்க காலத்தில் அப்படிங்கிறதும் என்னதான் சரிதான். சரிங்களா இல்லையா? அந்த காலத்துல வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு நிகராக மதிக்கப்பட்டனர், சொத்தில் வந்து பங்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில் 2 3 4 ஆன்சர் தான் ரைட்டு. சரிங்களா? அப்போ 1 மட்டும் தான் தப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. அடுத்து வந்து பாருங்க, சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்கள் எவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சங்க காலத்துல எக்கச்சக்கமான திருவிழாக்கள் வந்து நடத்திருக்காங்க அப்படின்னு நம்ம நல்லாவே தெரியும்.
அதுல இங்க பாருங்க ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொங்கல் சங்காலத்திலிருந்து நடத்திட்டு இருக்கோம் நம்ம. சரிங்களா, பொங்கல் விழாங்கிறது ஒரு அறுவடை திருநாள், தமிழர்களுடைய அறுவடை திருநாள். இந்திர விழாவும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா, இந்திர விழா கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் நடக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, கார்த்திகை திருவிழா இது எல்லாமே சங்காலத்தில் நடைபெற்றது. தீபாவளி மட்டும் தான் நடுவில் வந்து சொருகப்பட்டது. சரிங்களா, தீபாவளிங்கிறது இந்த நரகாசுரன் அழிக்கப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? ஆமா, இது வந்து பிராமின் பேசல நம்ம ஏதோ புதுசா இப்பதான் இடையில வந்த பண்டிகை அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அப்ப முதல் 3மே சரிதான். இதை தாண்டி இந்த எக்கச்சக்கமான பண்டிகைகள் வந்து சங்க காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, நம்ம இது பண்றோம். அதான் பார்த்தோன்னா பங்குனி திருவிழா, என்னது பங்குனி உத்திரம்னு சொல்றோமா இல்லையா? ஆமா. அடுத்து பார்த்தோன்னா முன்னீர் திருவிழா, முன்னீர் திருவிழா, அப்புறம் புது புனல் திருவிழா, புது புனல் அப்புறம் திருவிழா. இதெல்லாம் சங்க காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, நம்ம மக்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க. உள்ளி திருவிழா, என்னது உள்ளி திருவிழா, ஓணம், ஓண நன்னாள், ஓண நன்னாள் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓணம்னா இந்த கேரளாவில் ஓணம்னு நினைச்சுக்காதீங்க. இது வந்து ஓண நன்னாளுங்கிறது திருவோணம் நட்சத்திரம் இருக்கா இல்லையா? திருவோணம் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. அந்த மாதிரி வந்து மதுரையில் நடந்திருக்கு சங்க காலத்திலேயே. புரியுதுங்களா இல்லையா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது இந்த மாதிரி சங்க காலத்தில் உள்ள திருவிழாக்கள் எக்கச்சக்கமாக இருக்கு. அப்போ 1 2 3 தான் சரி. இப்போ வந்து பி தான் இதுக்கு வந்து ஆன்சருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து வந்து வரலாற்றின் தந்தை என்று கருதப்பட்டவர் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா தியூசிடிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அவர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் த பிலோஃபினன்சியன் வார், ஹிஸ்ட்ரி ஆஃப் த பிலோஃபினன்சியன் வாருங்கிற புத்தகத்தை எழுதினவர். இவர் வந்து அதுக்கு வந்து ஃபேமஸ் ஆனவர். இவர் தப்பு. சரிங்களா இல்லையா? கிரேக் நாட்டை சேர்ந்தவர் தான் அவர். வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஹெரோடாட்டஸ் தான் வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர், ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. அப்போ வரலாற்றின் தந்தைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வரலாறு முதலா ஒரு ஸ்டோரி பேஸில் கற்பனையா இமேஜினேஷன் பண்ணி முதல்ல எழுதினவர் யாருன்னா இவர் தான், ஹெரோடாட்டஸ் தான். அப்போ கற்பனையாக தானே எழுதியிருக்காரு, கதை விட்டு வச்சிருக்காரு. ஏன் அவர் வரலாற்றின் தந்தைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவர் வரலாறுனா இதான் ஸ்ட்ரக்சர், இப்படிதான் இருக்கும், இந்த படிநிலையெல்லாம் இருக்கும், இந்த ஸ்டெப்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வகுத்தவர், ஒரு அமைப்பை உருவாக்கணும், ஒரு வரலாறுக்குன்னு ஒரு ஃபார்முலா உருவாக்கணும் முதல்ல யார் அப்படின்னா ஹெரோடாட்டஸ் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிரேக் நாட்டை சேர்ந்தவர் இவர் தான் வந்து ஆன்சர். இருந்தாலும் பிளேட்டோ நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பிளேட்டோங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக் நாட்டை சேர்ந்த தத்துவ ஞானி, ஒரு கணிதவியலாளர். சரிங்களா, ஒரு பிலாசபர் அண்ட் மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி சாக்ரட்டிஸ் இருக்காரா இல்லையா? சாக்ரட்டிஸோடைய சீடர் யாரு? இந்த பிளேட்டோ. அரிஸ்டாட்டிலோடைய குரு. இந்த அரிஸ்டாட்டில் இருக்காரா இல்லையா? இவருடைய குரு யாரு? பிளேட்டோ. அதாவது இவர் தான் ஆசிரியர், இவருடைய மாணவர் தான் யாரு? அரிஸ்டாட்டில்ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. பிளேட்டோ அப்படிங்கிற ஒரு ஆசிரியர், அவருடைய மாணவர் தான் யாருன்னா அரிஸ்டாட்டில். அதே மாரி இந்த பிளேட்டோ இருக்காருல்ல, அவருக்கான சீடர். புரியுதுங்களா? இந்த பிளேட்டோவுக்கான சாக்ரட்டிஸோட சீடர் தான் யாரு? இவருக்கு ஆசிரியர் யாருன்னா சாக்ரட்டிஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சாக்ரட்டிஸ், இது 1. 2வது யாரு? பிளேட்டோ. 3வது வந்து அரிஸ்டாட்டில். சாக்ரட்டிஸோடைய மாணவர் தான் யாருன்னா பிளேட்டோ. பிளேட்டோவுடைய மாணவர் தான் யாருன்னா அரிஸ்டாட்டில். இப்படி புரிஞ்சுக்கிங்க. இதுதான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? அப்போ வந்து வரலாற்று தந்தையில் அழைக்கப்பட்டவர் யார்? ஹெரோடாட்டஸ் தாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க 19வது கொஸ்டின். சங்ககால வாணிபம் குறித்த சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முசிறி ஒரு முக்கியமான வர்த்தக துறைமுகமாக இருந்தது. என்னது? முசிறி ஒரு முக்கியமான வர்த்தக துறைமுகமாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், முசிறிங்கிறது கேரளாவில் உள்ள துறைமுகம். அது வந்து அந்த சங்க காலத்தில் ஒரு முக்கிய துறைமுகமாக இருந்திருக்குங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். சரிங்களா? தமிழ்நாட்டில் ரோமன் நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது ரோமுடன் வர்த்தக உறவை உறுதிப்படுத்தியுள்ளது. ரோம் நாணயங்கள் அதிகமாக எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா கோயம்புத்தூர் ரீஜன். அந்த காலத்தில் வந்து கிரேக் நாட்டிலையும் ரோம் நாட்டிலையும் தான் அதிகமாக வர்த்தகம் வந்து நம்ம ஆளுங்க பண்ணிருக்காங்க சங்க காலத்தில். சரிங்களா? அப்போ வந்து கோயம்புத்தூர் ரீஜனில் அதிகமாக கிடைச்சிருக்குங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆர்கியாலஜி எவிடன்ஸில் அதிகமாக படிச்சிருக்கோம். சங்க காலத்தில் பண்டமாற்று முறை பயன்படுத்தப்படவில்லை. தப்பு. இப்படிதான் பார்ட்டி சிஸ்டம் வந்து சங்க காலத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்டது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 விதமான லேண்ட் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், மலையில விளையிறது கொண்டு வந்து கீழே விற்பாங்க. கீழே விளையிறத வந்து மலை மக்கள் வந்து கீழே வந்து வாங்கிட்டு போவாங்க. சரிங்களா இல்லையா? மீனவ கிராமங்களில் மீன் அதிகமாக இருக்கும், உப்பு அதிகமாக இருக்கும். அதை கொண்டுட்டு போயிட்டு மலையிலையோ அல்லது வந்து பார்த்தா காட்டு பகுதியில விற்ற வாங்கிப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ அப்போ வந்து இது தப்பு. அந்த காலத்தில் வந்து பண்டமாற்று மாதிரி பார்ட்டி சிஸ்டம் இருந்துச்சு. தப்புன்னு இல்லைன்னு போட்டிருக்காங்க. தப்பு. பொருட்களை சேமிக்க கடற்கரையோரத்தில் களஞ்சியங்கள், கிடங்குகள் அமைக்கப்பட்டனுங்கிறது சரிதான். சரிங்களா? ஓகே, அப்போ ஆப்ஷன் 1 சரி, 2 சரி, 4 சரி அப்படின்னு பார்க்கும்பொழுது பி தான் அதுக்கு வந்து சரியான விடைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க
20வது கொஸ்டின் சரிங்களா. 20th கொஸ்டின் இடை கற்கால மக்கள் மேற்கொண்ட முக்கிய செயல்கள் எவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. வேட்டையாடல் மற்றும் சேகரிப்புங்கிறத இடைக்கற்காலம். அதாவது ஸ்டோன் ஏஜ் வந்து மொத்தம் 3 பார்ட்டா பிரிக்கலாமா. பேலியோலித்திக் ஏஜ்னு சொல்லி பிரிக்கலாமா. பேலியோலித்திக் ஏஜ்னா பழைய கற்காலம்னு சொல்லி பிரிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீசோலித்திக் ஏஜ்னா மைக்ரோலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க. இடைக்கற்காலம் அல்லது நுண்கருவி கற்காலம்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து இதை சொல்றாங்க. இடை கற்காலத்துக்கு இன்னொரு பேர் என்னது மைக்ரோலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க. என்னது மைக்ரோலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க அல்லது மீசோலித்திக் ஏஜ். மீசோ என்றால் இடை, மைக்ரோனா நுண் கற்காலம். அந்த காலத்துல வந்து ஸ்டோன் ஏஜ், அதாவது பார்த்தீங்கன்னா கற்காலத்துல வாழ்ந்த இந்த இடைக்கற்கால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங், அனிமலை வந்து ஹண்டிங் பண்றதுக்கு வேட்டையாடுறதுக்கு கையில் அது ரொம்ப ஹேண்டியா இருக்கும். இப்போ சைனீஸ் இந்த கத்திலாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, கொரில்லா அட்டாக் மாதிரி பண்ணுவாங்க தெரியும். அந்த மாதிரி ஸ்டோன் ஏஜ்லயே என்ன பண்ணிருக்காங்கன்னா கற்களை வந்து ரொம்ப கைக்கு நுணுக்கமா ரொம்ப சின்ன ஒரு டூல்ஸா வந்து செஞ்சு என்ன பண்ணிருக்காங்க, இப்படி கையில் வச்சிருப்பாங்க, அப்படியே பாஞ்சு போய் விலங்குகள் மேல குத்துவாங்க சரிங்களா. அப்ப அந்த காலத்துக்கு பேர் மைக்ரோலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க, நுண்கரு கருவிகாலம். அப்ப அந்த காலத்துல வந்து அந்த டூல்ஸை வச்சுக்கிட்டு வேட்டையாடல் பண்ணுவாங்க சரிங்களா. விலங்குகளை வேட்டை பண்றது அவங்களுக்கு முக்கியமான தொழிலா இருந்திருக்கு. சேமிப்புனா என்னது, நொமாட்டிக் பீப்புள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. கிழங்குகள், பழங்கள், காய்கறிகள், இலை தலைகள் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேகரிச்சு வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சீசன் முடிஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல இருந்து மைக்ரேஷன் ஆகி போயிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தா இடைக்கற்காலம்ங்கிறத புரிஞ்சுக்கிங்க சரிங்களா. அப்ப வேட்டையாடல் மற்றும் சேகரிப்பு தான் இந்த இதுக்கு வந்து சரியான விடை. இருந்தாலும் விவசாயம் மற்றும் மண்பாண்டங்கிறது வந்து எப்ப நியோலித்திக் பீரியட்ல தான் அதில் உருவாக்குனாங்க. என்னது நியோலித்திக் பீரியட், புதிய கற்காலத்துல உருவாக்கியிருப்பாங்க. எழுத்து மற்றும் வாணிபம்லாம் சங்க காலத்துல உருவாக்கியிருப்பாங்க. சங்க காலமா இருக்கா இல்லையா, BC 3rd century இருந்து 83rd century அந்த டைம்ல உருவாக்கப்பட்டது. இரும்பு உருக்கள்ங்கிறது நமக்கு இப்பயே தெரியும். 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் இரும்பு அந்த தொழிற்சாலை இருந்தது. இப்போ நமக்கு நல்லா தெரியும், இரும்பை வந்து உருக்குறது சாதாரண விஷயம் இல்லை. இப்பெல்லாம் வந்து எவ்வளவு தெர்மல் பவர்ல வந்து எத்தனை டிகிரி ஃபேரன்ஹீட்டை வச்சு இரும்பை வந்து பார்த்தீங்கன்னா தார் மாதிரி என்ன பண்றாங்க, ஃபுல்லாக உருக்குறாங்க. இப்பெல்லாம் எக்கச்சக்கமான டெக்னாலஜி மாறி போச்சு. சங்க காலத்துல அதாவது BC 3rd centuryலயே தமிழகத்துல கீழடி, சிவகங்கையில் உள்ள கீழடியில வந்து 5300 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை பயன்படுத்தியிருக்கான். அப்ப அந்த அளவுக்கு நம்ம தமிழர்கள் நாலேஜா இருந்திருக்காங்கிறதா நமக்கு பாயிண்ட். இது இந்த வருஷம் கண்டிப்பா கேட்பாங்க ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது சரிங்களா. அப்ப இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா மீசோலித்திக் பீரியட்ல வேட்டையாடல் மற்றும் சேகரிப்புங்கிறதா இது சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே, 21வது கொஸ்டின் வந்து பாருங்க. 21 வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பொறுத்துக்கணும் கேட்டிருக்காங்க. இது பழைய கற்காலம் சரிங்களா. பழைய கற்காலம்னு என்னது, அதை பேலியோலித்திக் ஏஜ்னு சொல்றோம். பேலியோலித்திக் ஏஜ்ல என்ன பண்றாங்க, மக்கள் வந்து ஒரு நொமாட்டிக் பீப்புள்ஸ், அதாவது நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் பெருசா போட்டிருக்க மாட்டாங்க. அப்படியே போட்டிருந்தாலும் அந்த இலை தலையெல்லாம் இருக்குல்ல, செடிகள், அதை வச்சு ஃபுல்லா கட்டிருப்பாங்க. மரங்களுடைய பட்டைகள் வந்து மேல அப்படியே என்ன பண்றாங்க, சும்மா வச்சிருப்பாங்க, இவ்வளவுதான். அப்ப வேட்டையாடல் மற்றும் சேகரிப்பு தான் என்னது பழைய கற்காலம். இடைக்கற்கால மக்கள் எல்லாமே மேக்சிமம் வந்து நொமாட்டிக் பீப்புள்ஸ் அண்ட் ஹண்டிங் பீப்புள்ஸ் புரியுதுங்களா. அப்புறம் வந்து கேதரர்ஸ், சேகரிக்கிறதா இவங்களோட முக்கியமான தொழிலா இருந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி நடுக்கற்காலம் இடைக்கற்காலம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இடைக்கற்காலத்துக்கு இன்னொரு பேர் என்னது மைக்ரோலித்திக் கருவின்னு சொன்னமா இல்லையா, மைக்ரோலித்திக் ஏஜ்னு சொன்னமா இல்லையா. சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது இடைக்கற்காலத்துல தான். அதுக்கு தான் நுண்கல் கருவி காலம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அடுத்து பாருங்க புதிய கற்காலம் அப்படின்னா மெருகூட்டப்பட்ட கல் கோடாரிகள் அப்படின்னு சொல்றோம், ஷைனிங் சரிங்களா. அப்ப நியோலித்திக் ஏஜ்ல புதிய கற்காலம். அப்ப பேலியோலித்திக் ஏஜ், மீசோலித்திக் ஏஜ் உருவாக்கப்பட்ட டூல்ஸ் அப்படியே எவாலுவேட் ஆகி நல்லா டெவலப் ஆகி டெக்னாலஜி பேஸ் பண்ணி என்ன பண்ணுது, கொஞ்சம் ஷைனிங்கா நல்லா வளவளன்னு நல்லா ஷைனிங்கா கல் வந்து எப்போ உருவாச்சுன்னா புதிய கற்காலம் தான் உருவாக்கப்பட்டது. இரும்பு கற்காலங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெகாலித்திக் அடக்க பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது. மெகாலித்திக் அப்படின்னா என்ன மீனிங்னா பெரிய கல்லுன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா. மெகா புரியுதுங்களா, மெகாலித்திக் புரியுதா. மெகாலித்திக்னா மெகா அப்படிங்கிறது என்னன்னா பெரிய, லித்திக்னா கல்லுன்னு அர்த்தம் புரியுதுங்களா. அப்ப பெரிய கற்காலம், அதுக்கு தான் வந்து மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பெரிய கற்காலத்துல வந்து அந்த அந்த இரும்பு காலம்னு சொல்றோமா இல்லையா. ஆமா, இந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரும்பு இந்த மெகாலித்திக் பீரியட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா பரியல் சைட்ஸ், அதாவது இறந்தவர்கள் இருக்காங்கல்ல, இறந்தவர்கள் வந்து பள்ளம் தோண்டி அவங்க புதைக்கிறது மட்டும் இல்லாம மேல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த பிரேத அந்த உடல் இருக்கா இல்லையா, அது பக்கத்திலேயே இரும்பு சம்பந்தமான பொருட்கள் அதுக்குள்ள வைப்பாங்க. இது வந்து அந்த காலத்துல ஒரு பழக்க வழக்கமா இருந்திருக்கு மெகாலித்திக் பீரியட்ல. இரும்பை போட்டு கூட புதைக்கிறது மட்டும் இல்லாம அந்த பாடிக்கு மேல மண்ணை போட்டுட்டு பெரிய கல்லு அது மேல வந்து சாய்ச்சி வச்சிருவாங்க சரிங்களா இல்லையா. அது ஒரு மூட பழக்க வழக்கமா கூட இருந்திருக்கலாம். எப்படி செத்து போனவங்க மேல பெரிய பாறாங்கல் என்ன பண்ணுவாங்க, பலவையா இருக்கும், அதை மேல சாய்ச்சி வச்சிருவாங்க. சாய்ச்சி வைக்கிறது மூலமா அது வந்து ஆவியா திரும்ப வராது,
அது அந்த கல் வைக்கலன்னா திரும்ப ஏஞ்சி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சிருக்கலாம். சரிங்களா? அப்போ மெகாலித்திக் பீரியட்ல இந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து 3, 1, 2, 4 தான் இதுக்கு சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க 22வது கொஸ்டின். இந்த 22 வந்து பார்த்தீங்கன்னா, மனித மூதாதையர்களின் வரலாற்றுக்கு முந்தைய சான்றுகளுக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள எந்த பள்ளத்தாக்கு பிரபலமானது அப்படிங்கிறது. இந்த பெரிய பிளவு பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது ஃபுல்லாக ஃபேக்ட் தான். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இதை மனப்பாடம் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். இதில் வந்து விளக்கம் சொல்கிறதுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? பெரிய பிளவு பள்ளத்தாக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? 22ங்கிறது புரியுதுங்களா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போமா? 22. அடுத்து பாருங்க 23வது கொஸ்டின். பின்வரும் திணை மற்றும் அவற்றின் தெய்வங்கள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குறிஞ்சி அப்படின்னா என்னது? மலை சார்ந்த இடம். நமக்கு நல்லாவே தெரியும். குறிஞ்சினா மலைனா ஹில்ஸ், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அப்போ மலையெல்லாம் எங்கெங்க இருக்குதோ, ரீசெண்டாக கூட திருப்பரங்குன்ற மாதிரி இருந்து இஷ்யூ போயிட்டு இருக்கு. சரிங்களா? எக்ஸப்ட் திருப்பதியை தவிர மீதி எல்லா மலையிலுமே யார் தான் இருப்பா? முருகன் தான் இருப்பார். சரிங்களா? அப்போ வந்து குறிஞ்சினா என்னது? முருகன் தான் அதுக்கு சரியான தெய்வம். முருகனுக்கு இன்னொரு பேர் சேயோன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்பாங்க. சேயோன்னா என்னது? முருகன் அர்த்தம். சரிங்களா இல்லையா? ஆமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முல்லைனா என்னது? காடு சார்ந்த இடம், இந்த ஃபாரஸ்ட் ஏரியா. அப்போ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாயோன்னு சொல்லுவாங்க. மாயோனுக்கு இன்னொரு பேர் திருமால். அந்த பெருமாள் திருப்பதி சாமி மாரி. ஓகேங்களா? இந்த கடவுள் வந்து அந்த காலத்தில் சங்க காலத்தில் மக்கள் வந்து வழிபாட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஐடியல் வர்ஷிப். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மருதம்னா என்னது? வயலை சார்ந்த இடமும். சரிங்களா? வயல்னா என்னது? நம்ம விவசாயம் பண்ணுவோமா? இடி மின்னல் இருக்குமா? அதை தண்டர். சரிங்களா? அப்ப பேஸ் பண்ணி இந்திரன் தான் இடி மின்னல், மருதம். இது மூணுமே சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். கடல்னா என்னது? நம்ம அங்க வந்து ஃபிஷிங் அதிகம் பண்ணுவாங்களா? உப்பு அதிகமா பண்ணுவாங்களா? அப்ப அங்க என்ன தெய்வத்தை பண்ணுவாங்கன்னா வருண பகவான் தான் கும்பிடுவாங்க. என்னது? வருண பகவான், வருணன். அதாவது கடல்ல தண்ணி அதிகமா இருக்கா? தண்ணி அதிகமா ஏன் போய் கடல்ல போய் சேருது? மழை அதிகமா பெஞ்சு ஃபிளட்ல அதிகமா வந்ததாலதான் கடல்ல போய் அதிகமா என்ன ஆகுது? தண்ணி சேகரம் ஆகுது. புரியுதுங்களா? பல வருஷம் வந்து இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வந்து மழை பெஞ்சாவே தண்ணி சென்னை ஃபுல்லா என்ன ஃபிளட் வந்துருச்சா இல்லையா? 2 நாள் மழை பெஞ்சாவே சென்னை ஃபிளட் வந்துருது. அப்ப பல நூற்றாண்டுகள் தொடர்ந்து பூமியில மழை பெஞ்சு அந்த தண்ணி எல்லாம் ஒரு பள்ளத்துல போய் செஞ்சு அதுதான் பெரிய கடலா மாறி போச்சு. சும்மா 10 நாளுக்கு ஒரு மாசம் பெஞ்ச மழைலாம் இல்ல, வருஷக்கணக்கில் பெய்யும். இப்பதான் வந்து காலம் மாறி என்ன ஆகுது அப்படின்னா மாறி மழை பெய்யுது. அப்ப நெய்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். அங்க என்ன தெய்வத்தை கும்பிடுவாங்க அப்படின்னா வருண பகவான், மலை கடவுளை தான் கும்பிடுவாங்க. இந்த கொற்றவைங்கிறது என்னன்னா பாலை நிலம்னு சொல்லியிருப்பேன். என்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொன்னோமா இல்லையா? பாலை நிலம்னா நம்ம ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி ரொம்ப ட்ரையஸ்ட் ஏரியா, மணலும் சார்ந்த இடமும். அப்ப பாலைவனத்துல வந்து பெருசு விவசாயம் இருக்காது, தண்ணி இருக்காது, எந்த வித டெவலப்மெண்ட் இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வழிபறி கொள்ளையில் ஈடுபடக்கூடியவர்கள், திருடர்கள் அப்படிங்கிற மாதிரி அதிகமா அந்த மாதிரி இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், தீரன் படத்துல பகோரியா அந்த கொள்ளையர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வயிற்று பசிக்கு சும்மா வழிபறியில வந்து சின்ன விஷயங்கள் வந்து ஃபுல்லா பெட்டி கேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதை அப்படியே டெவலப் ஆகி என்ன ஆகும், ஒரு மாசா பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க. இதெல்லாம் ரீசெண்ட் நடந்ததுதான். தீரன் அந்த அகராதி 1ன்னு சொல்லி இது பண்ணிருப்பாங்கல்ல அந்த படம். சரிங்களா? அப்ப பாலைங்கிறது வந்து பார்த்தா பாலைவனம், அங்க என்ன கடவுளை கும்பிடுவாங்க அப்படின்னு கொற்றவை. அப்ப இது வந்து தப்பு, டி தப்பு. அப்ப 1, 2, 3 இது 3 தான் சரி அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? இது பேசிக்கான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்க 24வது கொஸ்டின், இடைக்கற்காலம். சரிங்களா? அதாவது இடைக்கற்காலம் புதிய கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது கேட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா மைக்ரோலித்திக் ஏஜ், மீசோலித்திக் ஏஜ் வந்து என்னன்னு சொல்றாங்களாம், இஸ் கால்ட் அஸ் நியோலித்திக் ஏஜ்னு சொல்றாங்களாம். இது தப்பு. புரியுதுங்களா? புதிய கற்காலத்தை வந்து இடைக்கற்காலம் சொல்ல மாட்டாங்க, இடைக்கற்காலத்தை புதிய கற்காலம் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? இது எல்லாமே வெவ்வேறு கற்காலம். சரிங்களா? ஸ்டோன் ஏஜ் வந்து மொத்தம் 3 பார்ட்னு சொல்றோமா? ஒன்னு என்னது? பேலியோலித்திக் ஏஜ் பழைய கற்காலம், மீசோலித்திக் ஏஜ் மைக்ரோலித்திக் ஏஜ் இடைக்கற்காலம், நியோலித்திக் ஏஜ் புதிய கற்காலம்னு சொல்லி மொத்தம் 3 டைப் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அப்ப இது தப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த காலகட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட, எந்த காலகட்டத்தில்? இடைக்கற்காலம். இந்த காலகட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட கல்கருவிகள் பயன்பாட்டிற்கு வந்தன மற்றும் விவசாயத்திற்கு ஆரம்பமாக திகழ்ந்தது. இது சரிதான். அதாவது நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன், அக்ரிகல்ச்சருங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா நியோலித்திக் பீரியட்ல உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னேன். நியோலித்திக் பீரியட்ல உருவானது அப்படின்னா மீசோலித்திக் பீரியட் இருக்கா இல்லையா? இடைக்கற்காலம் முடிஞ்சதுன்னா புதிய கற்காலம் வருது. இடைக்கற்காலத்தோட எண்டிங்லேயே அக்ரிகல்ச்சரோட நாலேஜ் வந்துருச்சு.
அது நல்லா டெவலப் ஆகி ஒரு ஃபார்ம்ல ஒரு ஒரு உச்சநிலை அடைஞ்சது வந்து புதிய கற்காலம். அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்னது இடைக்கற்காலத்தோட எண்டிங் பாயிண்ட்லயே புரியுதுங்களா என்ன வந்துருச்சு, விவசாயம் வந்துருச்சுங்கிறது சரி. அதே மாதிரி இந்த இடைக்கற்காலத்துல மேம்படுத்தப்பட்ட கல் கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. இடைக்கற்காலத்துக்கு இன்னொரு பேர் என்னது, மைக்ரோலித்திக் ஏஜ், மீசோலித்திக் ஏஜ். சரியா? அப்ப மைக்ரோலித்திக்னா என்ன மீனிங், நுண் கல் கருவி காலம். சின்ன சின்ன டூல்ஸ்லாம் அந்த காலத்தை பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப ஏ தவறு, ஆறு உண்மைங்கிறது இது சரியான விடைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 25வது கொஸ்டின். இந்தியாவில் முதல் பழங்கால மனித கருவிகளை கண்டுபிடித்தவர் சர் ராபர்ட் ஃப்ரூஸ்புட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்காங்க. சரிங்களா? இது நம்ம நல்லாவே தெரியும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1863 பல்லாவரம், என்னது பல்லாவரத்துல வந்து ராபர்ட் ஃப்ரூஸ்புட்ங்கிறவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஹேண்ட் ஆக்ஸ், கை கோடாரியை கைப்பிடிச்சாரு. சரிங்களா? கண்டுபிடிச்சாரு. இது வந்து பண்டைய காலத்துல இந்தியாவிலேயே உலகிலேயே முதல்ல ஸ்டோனேஜில் கிடைச்ச முதல் கருவி காலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிடைச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இவர் கருவிகளை தமிழ்நாட்டில் ஆதிசநல்லூர் கண்டுபிடித்தாருங்கிறது அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஆதிசநல்லூரில் கண்டுபிடிக்கல, பல்லாவரம் சென்னைக்கு அருகே உள்ள பல்லாவரத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஆதிசநல்லூர் தூத்துக்குடியில் இருக்குது, அது ஒரு பரியல் சைட்ஸ். சரிங்களா? இல்லையா? அதை பார்த்தீங்கன்னா பிணங்களை புதைக்கக்கூடிய ஒரு இடம் சுடுகாடாக இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது பார்த்தீங்கன்னா கூற்று ஏ சரி, காரணம் ஆறுங்கிறது தவறுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ சி தான் இதுக்கு வந்து சரி. சரிங்களா? ஏ உண்மை ஆனால் ஆறு தவறுங்கிறதா இதுக்கு சரியான ஒரு விடையா நம்ம பார்க்கப்படுது. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க கட். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க 26th கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த 26 கொஸ்டின்ஸ், ஆதிச்சநல்லூர் டேஸ் மண் பாத்திரங்களுக்காக புகழ் பெற்றது. இப்பாத்திரங்கள்லாம் பானைகள் சம்பந்தமானது. சரிங்களா? இல்லையா? ஓகே, அப்ப ஆதிச்சநல்லூர் எங்க இருக்குதுன்னா நமக்கு தூத்துக்குடியில் இருக்குதுன்னு நல்லாவே தெரியும். சரி, தூத்துக்குடியில உள்ள ஒரு பரியல் சைட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா புதையுண்ட நகரம்னு சொல்லலாம். அதாவது இறந்தவர்களை புதைக்கக்கூடிய ஒரு சிட்டியா இருக்குது. சரிங்களா? இங்க அதிகமா என்ன கிடைச்சிருக்குன்னா ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழிகள் அதிகமா கிடைச்சிருக்குது. என்னது முதுமக்கள் தாழிகள். முதுமக்கள் தாழிகள் அதிகமா கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. ஓகேங்களா? அதாவது பார்த்தா தாமிரபரணி ஆத்து ஓரமா இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்க அதிகமா என்ன கிடைச்சா முதுமக்கள் தாழிகள். இந்த முதுமக்கள் தாழிகள்ங்கிறது பாத்தீங்கன்னா தாழிகள்லாம் நீங்க கழுத்துல போற தாழி நினைச்சுக்காதீங்க. முதுமக்கள் தாழிகள்லாம் பானை மாதிரி இருக்கும். இந்த பானை மாதிரி இருக்கிற ரொம்ப சைஸா இருக்கும், ரொம்ப பெரிய சைஸா இருக்கும் இந்த முதுமக்கள் தாழிகள். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல இறந்தவர்களை இந்த பானையில வச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இது எல்லாமே அதுக்குள்ள வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதைப்பாங்க. ஓகேங்களா? இது 2 விதமா பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இறந்தவர்களை பானையில வச்சு புதைக்கிறது ஒண்ணு, இறந்தவர்களை எரிச்சு அதை சாம்பல் எலும்பு இதெல்லாம் பொறுக்கி இதுக்குள்ளார வச்சு அதுக்கப்புறம் அடக்கம் பண்றது ஒண்ணு. இது 2 கான்செப்ட்ல வந்து ஆதிச்சநல்லூர்ல நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அங்க இந்த பானைகள் வந்து பயன்படுத்தப்பட்ட பானைகள் வந்து என்னென்ன கலர்ல இருந்திருக்கு அப்படின்னா கருப்பு மற்றும் சிவப்பு நிற பானைகளா தான் இருந்திருக்குங்கிறது நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டில் மனிதர்கள் வாழ்ந்த மிக பழமையான ஆதாரம் டேஸ் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு ஃபேக்ட் தான், பேசிக்கான ஃபேக்ட். 2 மில்லியன் டு 1.5 மில்லியன் சரிங்களா ஆண்டுகளுக்கு சரிங்களா முன்பு சேர்ந்தது அப்படிங்கிறதா இதுக்கு வந்து ஆன்சர், எக்ஸாக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 28வது கொஸ்டின். சரிங்களா? எகிப்து நாகரிகம் குறித்த கீழ்கண்ட எந்த கூற்று உண்மை அப்படின்னு தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பாரோ தெய்வீகமான ஆளுமையாக கருதப்பட்டார். பாரோ அப்படின்னா அந்த எகிப்து பிரமிட் இருக்குல்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா தலையில ஒரு தொப்பி மாதிரி போட்டு தொண்டையில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கட்டமா வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு சாமி. சரிங்களா? ஸோ அப்போ வந்து அது வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய தூதுவராக அழைக்கப்பட்டார். அப்ப அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் யாருன்னா ஷேடோ ஆஃப் காட், கடவுளின் நிழல், கடவுளுடைய தூதுவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். அப்ப பாரோங்கிறவர் யாருன்னா தெய்வீகமான ஆளுமையாக அப்ப கருதப்பட்டார். சரிங்களா? எப்ப? எகிப்து அந்த சிவிலைசேஷன்ல. சரிங்களா? அப்ப இது வந்து சரி. நைல் நதி என்ன பண்ணாங்க, விவசாயத்துல எந்த முக்கியத்துவமும் பெறவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எகிப்துல தான் நைல் நதி ஓடுது நமக்கு நல்லாவே தெரியும். விவசாயத்துக்கு ரொம்ப பேர் போனது. எப்பயுமே ரிவர் சிவிலைசேஷன் பக்கத்துல என்ன இருக்கும், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் கன்ஃபார்ம் இருக்கும். சரிங்களா? அப்ப விவசாயங்கிறது நைல் நதி ஓரமா இருந்திருக்கு, ஆனா இதுல இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சரிங்களா? எகிப்தியர்கள் மம்மி செய்யும் நடைமுறையை பின்பற்றவில்லைன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் தப்பு. எகிப்தியர்கள்னாவே இந்த பிரமிடு மம்மி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? ஓகே,
மம்மினா என்னன்னா இறந்தவர்களை வந்து அப்படியே பதப்படுத்தி வைக்கிறது, அவங்களோட உடல் கெடாம அப்படியே வந்து பதப்படுத்தி வைக்கிறது அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எகிப்தியர்கள் நேரத்தை கணிக்க சந்திர நாற்காட்டியை பயன்படுத்தினர் அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சந்திர நாற்காட்டி இல்ல, சூரிய நாற்காட்டி. என்னது? சூரிய நாற்காட்டியை வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இது மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ 28வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். பாரவர்கள் தெய்வீகமான ஆளுமையாக கருதப்பட்டாருங்கிறது நமக்கு ஆன்சரா நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 29வது கொஸ்டின். ஓகே. அகாட்டியா பேரரசு குறித்த எந்த கூற்று தவறானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அகாட்டியா பேரரசு, இந்த அகாட்டியா பேரரசுங்கிறது வந்து இதை ஹம்முராபி ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து தப்பு தான். இந்த ஹம்முராபிங்கிறது யார் அப்படின்னா, ஓகேங்களா, பாபிலோன் அரசர். சரிங்களா? அந்த ஹம்முராபி யாருன்னா பாபிலோன். பாபிலோன் தொங்கும் தோற்றம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்குமா இல்லையா? பாபிலோனுடைய அரசன் தான் யாரு? ஹம்முராபி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அகாத்தியர்கள் சக்கரத்தை கண்டுபிடித்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சக்கரத்தை வந்து அகாத்தியர்கள் கண்டுபிடிக்கல, இந்த பேலியோலித்திக் பீரியட். சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா பேலியோலித்திக் பீரியட், மீசோலித்திக் பீரியட், நியோலித்திக் பீரியட் மொத்தம் 3 இருக்கா ஸ்டோனேஜ். அதுல புதிய கற்காலத்தை சார்ந்தவங்க சக்கரத்தை முதல்ல கண்டுபிடிச்சாங்க சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அகாட்டியர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணல. சரிங்களா? அப்ப இதுவும் தப்பு. அகாத்தின் சார்கோன் அப்படிங்கிறவர் மெசபடோமியாவை ஒருங்கிணைந்த முக்கியமான அரசர் ஆவார். ஆமா தானே? அகாட்டின்ங்கிற ஒரு இதுல ஒரு நாட்டுல சார்கோனுங்கிறவர் யாருன்னா மெசபடோமியாவை ஒருங்கிணைத்த முக்கியமான அரசர் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுறாரு. இது வந்து சரிதான். அகாத்தியர்கள் முதலில் பிரமிடை கட்டினர் அப்படிங்கிறது தப்பு. சரிங்களா? ஆகவே இது பிரமிடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எகிப்தியர்கள் வந்து கட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த எகிப்தியர்கள்ல ஜோசர் கிங், என்னது ஜோசர் அப்படின்னு அரசர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எகிப்திய அதை பார்த்தா பிரமிட முதல்ல கட்டிய ஒரு அரசரா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். எங்க எகிப்துல நைல் நதி நாகரிகம்னு சொல்றோமா இல்லையா, அங்க வந்து பிரமிடு, காசா பிரமிடு தான் ரொம்ப பெருசுன்னு சொல்லுவோம். அப்ப வந்து முதல்ல பிரமிட கட்டினது வந்து யாருன்னா யாரு? ஜோசர் அரசர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஆப்ஷன் வந்து சி தான். அகாட்டின் சார்கோன் மெசபடோமியாவை ஒருங்கிணைந்த முக்கியமான அரசர் அப்படிங்கிறது ஒருங்கிணைத்தவர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 30வது கொஸ்டின். கொடுமணலில் காணப்படும் அடக்கம் டேஸ் வகையை சார்ந்தது. அடக்கம்னா என்னது? அதாவது இறந்தவர்களை வந்து அடக்கம் பண்ணுவாங்கல்ல, அந்த டைப் வந்து கொடுமணல்ல எந்த டைப்ல காணப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்மலா பரியல் சைட்ஸ்ங்கிறது தமிழ்நாட்டுல எங்கன்னா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில் வந்து பரியல் சைட்ஸ் இருக்கு. அதிகமா முதுமக்கள் தாலிகள் கிடைச்சிருக்கு. அங்க வந்து இறந்தவர்களை வந்து பாத்தீங்கன்னா சடலமா வச்சு புதைச்சிருக்காங்க, அல்லது எரிச்சு வந்து எலும்பு கூடாவோ அல்லது வந்து பார்த்தா சாம்பலாவோ வச்சு அடக்கம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கான்செப்டா படிச்சிருக்கோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கொடுமணல்ல வந்து சார்கோபோகஸ் டோலமெண்ட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டோலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டோலமெண்ட் சிஸ்ட், சார்கோபோகஸ் டோலமெண்ட் சிஸ்ட் அப்படிங்கிற அந்த டைப்பை சார்ந்த என்னது அடக்கம் செய்யும் முறை தான் எங்க இருக்குதுன்னா கொடுமணல் அதிகமா இருக்கு. அப்ப இந்த டோலமெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க பாருங்க, மேல ஒரு பெரிய கல்லு, இப்படி ஒரு கல்லு, இப்படி ஒரு கல்லு, இப்படி ஒரு கல்லு, இப்படி கல்லு. அப்ப அது ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். புரியுங்களா? நீங்க பாத்திருப்பீங்க, 4 பக்கமும் ஒரு கல்லு நட்டு மேல பலவையா ஒரு கல் வச்சிருப்பாங்க. இப்ப எங்க சைட்ல எல்லாம் இந்த மாதிரி டைப்புக்கு என்ன சொல்லுவாங்க? சுமைதாங்கின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நினைவா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4 கல்லு நட்டு மேல ஒரு பலவையா வச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது தமிழ் பிராமி எழுத்து எழுதியிருக்கும். நம்ம என்னன்னே தெரியாது, அது மேல ஏறி உட்காந்து என்ன பண்ணுவோம்? கதை பேசிட்டு இருப்போம். சரிங்களா? ஸோ அப்ப இது வந்து இந்த மாதிரி ஒரு டைப்பு, மேல ஒரு பலகையான கல்லு, கீழே ஒரு 4 வந்து தூண் கல். சரிங்களா? இதெல்லாம் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா சார்கோபேகஸ் டோலமெண்ட் சிஸ்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. அப்ப இதுதான் வந்து அந்த டோலமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே. இந்த கொடுமணல் எங்க இருக்குது அப்படின்னா ஈரோட்ல இருக்குது. என்னது? ஈரோட்ல தான் வந்து கொடுமணல் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அமராவதி ரிவர் இருக்கா இல்லையா, அமராவதி, அதாவது காவிரியோடைய துணையாறுன்னு சொல்லுவாங்க. அமராவதி ரிவர் ஓரமா தான் இந்த என்ன இருக்கு, இந்த கொடுமணல் இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். இந்த இதுல வந்து என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா சாரி, இந்த கொடுமணல் வந்து பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆறுன்னு சொல்லுவாங்க. என்னது? அதாவது காவேரி வந்து கரூர்ல தான் அமராவதி இருக்கும். புரியுதா? கரூர்ல அமராவதி இருக்கும். ஈரோடு கொடுமணல் வந்து நொய்யலாறு. நொய்யலாறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காவேரியோடைய அந்த துணை நதி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இந்த நொய்யலாத்து ஓரமா தான் கொடுமணல் வந்து இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்க வந்து இரும்பாலான ஈட்டிகள் கிடைச்சிருக்கு, வாள், அப்புறம் உருக்காலை, இது எல்லாமே கிடைச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ட்ரேட் சிட்டியாவும் இருந்திருக்கு சங்க காலத்துல. BC 5th செஞ்சுரியில இருந்து
ஏடி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வரைக்கும் இருக்கிற காலகட்டங்கள்ல இது ஒரு வர்த்தக மையமா இருந்தது. இங்க ரோம் நாட்டுக்காரங்க இங்க வந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க. எங்க ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிருக்காங்க குடும்பங்கள்ல. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, இந்திய குடியுரிமையை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள். சரிங்களா? எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? இதுல இந்தியா அதன் குடிமக்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியா இஸ் ஏ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப அது இரட்டை குடியுரிமைங்கிறது யார் அப்படின்னா யூஎஸ்ஏ, அமெரிக்கா தான். சென்ட்ரல் அமெரிக்காவுக்குன்னு சொல்லி ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். அப்புறம் கலிபோர்னியா, நியூயார்க்கு, சரிங்களா, இப்படின்னு சொல்லி லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி மாகாணம், இந்த ப்ராவின்சஸ், ஸ்டேட்டுக்கு வந்து செப்பரேட் என்ன இருக்கும், இந்த சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா இல்லையா? அமெரிக்கா வந்து ஒன் ஆஃப் ஒரு ஃபெடரல் கண்ட்ரி. இந்தியா இஸ் ஏ குவாசி ஃபெடரல் கண்ட்ரி. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அதுதான். புரியுதுங்களா? ஒரு கூட்டாட்சி நாடுக்கு எடுத்துக்காட்டுன்னா அமெரிக்கா, அரைகுறை கூட்டாட்சிக்கு எடுத்துக்காட்டு நாடுன்னு கேட்டீங்கன்னா இந்தியா. சரிங்களா? ஒற்றை ஆட்சிக்கு வந்து எடுத்துக்காட்டு யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரிட்டன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்ப அந்த இரட்டை குடியுரிமை கொண்ட நாடு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டனு, இந்தியா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது சேம் டைப். குடியுரிமையை பிறப்பு, வழித்தோன்றல், பதிவு, இயற்கையான குடியுரிமை, குடிகளை வழங்கும் செயல் மற்றும் பிரதேச இணைப்பு மூலம் இதெல்லாம் பெறலாம். ஒரு சிட்டிசன்ஷிப்பை எத்தனை டைப்ல நம்ம வந்து பெறலாம், வாங்கிக்கலாம் அப்படின்னா 5 டைப்ல. எனது 1 வந்து பிறப்பு, 2 வந்து வழித்தோன்றல், 3 வந்து பதிவு, 4 வந்து இயற்கையான குடியுரிமை, 5 வந்து பிரதேச இணைப்பு மூலம் பெறலாம் அப்படின்னு சொல்லி 5 டைப்ல பெறலாம். சரிங்களா? அதே மாதிரி குடியுரிமையை இழத்தல் வந்து 3 டைப்ல பெறலாம். என்னது? ஆமா, அந்த 3 டைப்ல பெறலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கீங்க. அதாவது நெக்ஸ்ட் வந்து 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் பலமுறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஆமாம், அப்படிதான் பல டைம் பண்றாங்க. இது வரைக்கும் எத்தனை டைம் சார் பண்றாங்கன்னா 7 முறை பண்றாங்க. சரிங்களா? 7 டைம் வந்து இந்தியன் என்னது அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட். சரிங்களா? 1955 இந்திய குடியுரிமை சட்டங்கிறது எந்த ஆண்டு அப்படின்னா 1955. இந்த சட்டத்தை 1955 இருந்து இப்ப 2025 எத்தனை டைம் வந்து அமெண்ட்மெண்ட் பண்றாங்க, சட்ட திருத்தம் பண்றாங்க அப்படின்னா 7 டைம் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, சோ அப்ப இது வந்து சரிதான். அடுத்து பாருங்க, இந்திய குடியுரிமையை துறப்பு, முடிவு அல்லது இது பறிப்பு மூலமாக இழக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுவும் சரிதான். அதாவது 3 டைப்ல வந்து இந்திய குடியுரிமை என்ன பண்ணலாம், பறிக்கலாம் இல்ல பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 டைப்ல. அப்ப இந்திய குடியுரிமையை 5 டைப்ல வாங்கலாம், 3 டைப்ல பறிச்சுக்கலாம் அப்படிங்கறத இது வந்து கான்செப்ட். அப்ப 2, 3, 4 வந்து சரி, 1 மட்டும் தப்பு. இந்தியா வந்து இரட்டை குடியுரிமை இல்ல, ஒத்த குடியுரிமை உள்ள நாடு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 4 மட்டும் சரிங்கிறது இதுக்கு சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 32. சரிங்களா? சுமேரிய நாகரிகம் பற்றிய எந்த கூற்று உண்மை அப்படிங்கிறது. அவர்கள் முதல் எழுத்து முறையான கியூனிஃபார்ம் எழுத்து முறையை உருவாக்கினார்கள். கியூனிஃபார்ம். சரிங்களா? முதல் எழுத்து முறைங்கிறது என்னது, அதாவது சுமேரியர்கள் சொல்றோமா இல்லையா, சுமேரியர்களுடைய ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் மெத்தட், அதுக்கு பேர் என்னது பார்த்தீங்கன்னா கியூனிஃபார்ம். சரிங்களா? சுமேரியர்கள் வர்த்தகத்தில் ஈடுபடவில்லைன்னு சொல்லிருக்காங்க. இது தப்பு. புரியுதுங்களா? சுமேரியர்கள் வந்து ஒரு பழமையான நாகரிகம். இப்ப தமிழர்கள் மாதிரி அவங்க ஒன் ஆஃப் த ஒரு சிவிலைசேஷன். அவங்க அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, ட்ரேட்ல ஈடுபட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அப்ப தப்பு. அவர்கள் கிசாவின் பெரிய பிரமிடுகளை கட்டினர்னு கேட்டிருக்காங்க. இது தப்பு. சரிங்களா? எகிப்தியர்கள் கிசா வந்து பாத்தீங்கன்னா இருக்க பிரமிட்ல ரொம்ப பெருசு பிளஸ் பழசு வந்து பாத்தீங்கன்னா கிசா தான் சொல்லுவாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா சுமேரியர்கள்லாம் கட்டல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்ப அந்த பெரிய பிரமிட் இருக்கா இல்லையா, அதை வந்து யாருக்காக கட்டப்பட்டது அப்படின்னா பாரோ குஃபின். என்னது பாருங்க, பாரோ குஃபின் அவருடைய நினைவா, 4th ஜெனரேஷன் கிங்னு சொல்லுவாங்க, 4வது தலைமுறை அரசர் பாரோ குஃபின் அவருடைய நினைவாக தான் கிசா பெரிய பிரமிடு கட்டப்பட்டது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர்கள் முதல் ஒரே கடவுளை வழிபட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? சுமேரியர்கள் வந்து ஒரே கடவுள், மோனோலித்திசத்தெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணல. சரிங்களா இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா பேனியோலித்திசம் அப்படிங்கிறது பல கடவுள் கொள்கை, அவதான் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு ஒரு கடவுள், வாட்டர் அந்த நீர் இருக்குல்ல அதுக்கு ஒரு கடவுள், லேண்டுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை பேஸ் பண்ணி மும்மூர்த்திகளை வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஐடியல் வர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து இதுவும் தப்பு. அப்ப எதுதான் சரி அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சுமேரிய நாகரிகம் எது, அவர்கள் முதல் எழுத்து முறையான கியூனிஃபார்ம் எழுத்தை உருவாக்கினதுங்கிறதா சரிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க,
அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு டிபிஎஸ்பி, நீதிமன்றத்தால் அமல்படுத்தக்கூடியவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க, டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்களா இல்லையா, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வந்து அயர்லாந்து கண்ட்ரிலிருந்து பெறப்பட்டது. பார்ட் 4 அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் டிபிஎஸ்பி. சரிங்களா, இந்த டிபிஎஸ்பிங்கிறது ஆர்டிகல் 36 இருந்து 51 வரைக்கும் இருக்கிறதா டிபிஎஸ்பி, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு. ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸா நம்ம இதில் பார்க்கலாம். எது இந்த டிபிஎஸ்பியில் பார்க்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பாருங்க, அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் அமல்படுத்தப்படுவதுடன் டிபிஎஸ்பிக்கள் அரசாங்கத்திற்கான வழிகாட்டுதல் கோட்பாடுகளாக மட்டுமே உள்ளன. ஆமா தானே? அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ஜுடிஷியரி வந்து என்ன பண்ணலாம், எக்ஸிகியூஷன் பண்ணலாம். ஒரு கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி நடைமுறைப்படுத்தி ஆகணும், ஒரு நீதிமன்றம் வந்து இதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பண்ணலாம். எதை? அடிப்படை உரிமையை. ஆனால் டிபிஎஸ்பி இருக்கிற டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட்டை ஒரு அரசாங்கமோ ஒரு நீதிமன்றமோ கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு அட்வைசரி. சரிங்களா, டிபிஎஸ்பில என்ன இருக்க போது, மரங்களை வெட்டக்கூடாது, விலங்குகளை என்ன பண்ணக்கூடாது, வதைக்கக்கூடாது. சரிங்களா, மத்திய மாநில அரசுக்கு சமமான உரிமை கொடுக்க வேண்டும், காடுகளை அழிக்கக்கூடாது, மற்ற மதத்தினை மதிக்க வேண்டும் இப்படின்னு சொல்லி இதுல வந்து பேசிக்கா ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட், ஒரு நல்ல அரசாங்கம் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலஜி கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த ஐடியாலஜி எல்லாத்தையுமே ஒரு கவர்மெண்ட் என்ன ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதா இதுல. அப்போ வந்து நீதிமன்றத்தை அமல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது டிபிஎஸ்பிங்கிறது தப்பு. அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஒரு அரசாங்கமோ ஒரு நீதிமன்றமோ அதை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்ப கூற்று ஏங்கிறது தவறு, ஆனால் ஆறுங்கிறது சரி. இதுதான் 33க்கு ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 34வது கொஸ்டின். சிந்து நாகரிகத்தின் வீழ்ச்சி வெளிநாடு படையெடுப்புகளால் மட்டுமே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சிந்து நாகரிகத்தின் வீழ்ச்சி. ஓகேங்களா? இப்போ வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்றோமா இல்லையா, அந்த ஹரப்பன் கல்ச்சர், ஹரப்பா நாகரிகம், திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லி புத்தகத்துல வந்து படிச்சிருப்போம். சரிங்களா, திராவிட நாகரிகம் சொல்றதை விட அது தமிழர்கள் நாகரிகம் தான் நம்ம புத்தகத்தை அப்படி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சிந்து நாகரிகத்தோடைய டிக்ளைன், அது வந்து வீழ்ச்சி வந்து பல காரணங்கள், அதுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு, மழை வெள்ளத்தால வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ரிவர் ஓரமா, ராவி ரிவர் ஓரமா தான் இருக்கும் அந்த சிவிலைசேஷனு. சரிங்களா, பஞ்சாப்ல இருக்கு சிந்து சமவெளி நாகரிகம், பஞ்சாப்ல இன்றைய பாகிஸ்தான்ல இருக்குது. சரிங்களா, அதாவது பாத்தீங்கன்னா வெஸ்ட் பஞ்சாப். சரிங்களா, வெஸ்ட் பஞ்சாப்ல பாகிஸ்தான்ல இப்பவும் ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் இப்பவும் அப்படியே இருக்கு. சரிங்களா, அது ஓரமா போகக்கூடிய ரிவர் வந்து ராவி ரிவர். ராவி ரிவர்ல அடிக்கடி ஃப்ளட்டு வரும். ஃப்ளட்டு வரதால மக்கள் வந்து மைக்ரேட் ஆகி ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போயிருப்பாங்க. சரிங்களா, அதை தாண்டி ரொம்ப வறட்சி வந்ததால சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வேற இடத்துக்கு மைக்ரேட் ஆயிருக்கலாம். இது 2 டைப்பு. பஞ்சம், பட்டினி, நோய், இது டிசீஸ் பரவறதால மைக்ரேட் ஆயிருக்கலாம். 3. இதை தாண்டி ஆரியர்கள் வருகை, வேதகால நாகரிகம், பர்பேரியன் இன்வேஷன், இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் என்னது வேதகால நாகரிகம். வேதகால நாகரிகங்கள் வந்து சென்ட்ரல் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள், மத்திய ஆசியாவில், சென்ட்ரல் ஆசியா, மத்திய ஏசியாவிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் எல்லாம் ஒயிட் ஸ்கின் உள்ளவங்க. சரிங்களா, அவங்களுக்கு வந்து குதிரை நாலேஜ் இருந்திருக்கு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அயன், இரும்பு சம்பந்தமான நாலேஜ்ல இருந்திருக்குது. அப்ப சென்ட்ரல் ஏசியாவிலிருந்து வந்தவங்க, மத்திய இந்தியாவிலிருந்து வந்தவங்க குதிரைகளை ஏறிக்கிட்டு கையில வந்து இரும்பு வச்சுக்கிட்டு லாடு வச்சுக்கிட்டு வந்து இந்த திராவிட மக்களை, தமிழக மக்களை, இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்களை அடித்து துன்புறுத்தி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கலாம், ஓட்டி விட்டுருக்கலாம், விரட்டி விட்டுருக்கலாம். இப்படிங்கிற கான்செப்ட் இது எல்லாம் சேர்ந்ததுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து அழிஞ்சதுக்கான காரணம்னு சொல்றாங்க. ஆனா வெறும் வந்து வெளிநாட்டு படையெடுப்புக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா, வேதகால நாகரிகத்தாலதான் வந்து திராவிட கல்ச்சர் அழிஞ்சதுன்னு சொல்லி எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்ப இது வந்து தப்பு. சரிங்களா, அடுத்து பாருங்க, காலநிலை மாற்றம், நதிகள் வற்றல், வர்த்தக சரிவு உள்ளிட்ட பல காரணிகள் இந்த நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தன அப்படிங்கிறது சரி. சரிங்களா, ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏ தவறு, ஆர் உண்மைங்கிறது சரிதான். ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்க 35 என்னது, பெருங்கற்கால கல்லறைகளில் டேஸ் பொருட்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே சொல்றேன், இந்த மெகாலித்திக். சரிங்களா, மெகாலித்திக் பீரியட் அப்படின்னா பெருங்கற்காலம்னு சொல்றோம். சரிங்களா, மெகா அப்படின்னா பெரிய, லித்திக் என்றால் கல், பெரிய கல் காலம், மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்துல கல்லறைகள், பரியல் சைட்ஸ் இருக்கா இல்லையா, இறந்தவர்களை என்ன பண்றாங்க, புதைக்கிறாங்க. புதைச்சிட்டு அது கூட என்ன போட்டு புதைப்பாங்கன்னா இரும்பை தான் வச்சு புதைக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. புரியுங்களா இல்லையா? அப்ப மெகாலித்திக் காலத்துல என்ன நாலேஜ் இருந்திருக்குன்னா அயன் நாலேஜ் இருந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம வெறும் புதைச்சவங்க அப்படியே விடாம
இறந்தவர்கள் வந்து அந்த இடத்துல புதைச்சிட்டு இவ்வளவு பெரிய கல்லு நல்லா பலவையா மேல சாட்சி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி சாட்சி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இறந்தவர்கள் திரும்ப ஆவியா வந்துடக்கூடாது, அதனால கல்லு வந்து வச்சிட்டோம்னா அது வராது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு திங்கிங்ல இருந்திருக்கலாம். சரிங்களா? அப்ப இறந்தவர்கள் மேல வந்து அந்த புதைக்கப்பட்ட இடத்துல பரியல் சைட்ஸ்ல பெரிய பெரிய கல் பலகைகள் வைக்கப்பட்ட காலங்களுக்கு பேர் மெகாலித்திக் காலம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 36வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள் பற்றிய சரியான கூற்றுகள் அப்படின்னு சொல்லிதான் அடுத்த கொஸ்டின் 36. சரிங்களா? ஓகே, இதுல 36 பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 6% தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்தியாவில மொத்த ஸ்கொயர் ஃபீட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,30,58 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்டது. இது வந்து தமிழ்நாட்டோட பரப்பளவு. சரிங்களா? இதுல தமிழ்நாடு வந்து எத்தனை பிளேஸ் இருக்குன்னா 11th பிளேஸ்ல வந்து தமிழ்நாடு இருந்தது. இந்தியாவிலேயே 16வது பெரிய மாநிலம் வந்து என்னது? நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுல இந்தியாவில எத்தனை பர்சன்டேஜ் தமிழ்நாடு இருக்குன்னா 3.96 புரியுதா? அதாவது 3.96% ஏரியா வந்து இந்தியாவில தமிழ்நாடு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டில் 56% பாசனத்திற்கான முக்கிய ஆதாரமாக கிணறுகள் உள்ளன. சரிதான். தமிழ்நாட்டுல 56% வந்து கிணற்று நீர் பாசனம் இருக்கிறதுங்கிறது சரிதான். இந்த கிணற்று நீர் பாசனம் அதிகமா உள்ள மாவட்டம்னு கேட்டாங்கன்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான். விழுப்புரம் மாவட்டம் தான் எக்ஸாக்ட் ஆன்சர். சரிங்களா? மற்ற மாவட்டங்கள்லாம் ஆற்று நீர் பாசனம் அதிகமா இருக்கும். ஆனா விழுப்புரம் மாவட்டங்கள்ல கிணறு அதிகமா இருக்கு, கிணற்று நீர் பாசனம் அதிகமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இது சரிதான். தமிழ்நாட்டில் இந்தியாவின் மிகப்பெரிய கனிம வளங்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கேன். தமிழ்நாடு இந்தியாவில அதிகமா மைன்ஸ் உள்ள ஏரியா வந்து இந்த ஒடிஷா, ஜார்க்கண்ட்ல சோட்டா நாக்பூர்னு சொல்லிருப்போம் இல்லையா? சோட்டா நாக்பூர், சோன் பள்ளத்தாக்கு, மகாநதி சம்பந்தமான அந்த வேலி, அந்த பள்ளத்தாக்கு, இந்த மாதிரி ஏரியாவில் அதிகமான மைன்ஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? தமிழ்நாட்டிலும் இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது இதை விட அதிகமா உள்ள ஏரியாலும் சோன் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வளமான பகுதி. புரியுதுங்களா? இந்த தாமோதர் பள்ளத்தாக்கு, மகாநதி பள்ளத்தாக்கு, சோன் பள்ளத்தாக்கு இப்பெல்லாம் சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா? அப்போ வந்து இது தப்பு தான். சரிங்களா? தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க சுரங்க திட்டங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் இல்லை, இருக்கு. என்னது? சிம்பிளா சொன்னா NLC, இந்த நிலக்கரி திட்டம், இந்த மாதிரி பெட்ரோலியம், இந்த கச்சா எண்ணெய் எடுக்கிறது, இது மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. சுத்தமாவே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு தான். அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் அதுக்கு சரியான விடைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 36 முடிஞ்சுதுப்பா. ஓகே, அடுத்து வந்து பாருங்க 37வது கொஸ்டின். 37 பின்வருவனவற்றில் பொருந்தவும். சரிங்களா? இறையாண்மை. சரிங்களா? இதுல இறையாண்மைனா என்னது? சர்வர்ஜினிட்டி. சரிங்களா? சர்வர்ஜினிட்டினா என்ன மீனிங் அப்படின்னா அந்த சூப்பர்மெசி பவர், அதாவது உச்சபட்ச அதிகாரம் உள்ள ஒரு அமைப்புக்கு பேர் தான் இறையாண்மை. இந்தியா இஸ் எ சர்வர்ஜினிட்டி கண்ட்ரி. இந்தியா ஒரு இறையாண்மை உள்ள நாடு அப்படின்னு என்ன மீனிங்னா இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு இந்தியாவுக்கு தான் அதிக பவர் இருக்கு. இந்தியாவை ரூல் பண்றதுக்கு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் அதிகாரம் இல்லை. இந்தியாவுடைய நிர்வாகத்துல வேற எந்த நாட்டுக்காரனும் வந்து மூக்கு நுழைக்க முடியாது, இன்டர்னல் அஃபேர்ஸ் பண்ண முடியாது. அப்ப ஒரு உச்சபட்ச அதிகாரம் உள்ள அமைப்புக்கு பேர் தான் சர்வர்ஜினிட்டின்னு சொல்றோம். அப்ப இறையாண்மைன்னா என்ன மீனிங்? அதாவது நாட்டின் உயர்ந்த அதிகாரம் தான் இறையாண்மை. சரிங்களா? இது 1. ஓகேங்களா? 1க்கு 3ங்கிறது என்னது? இது. சரிங்களா? அடுத்து பாருங்க, மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப மதச்சார்பற்ற என்னது? எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுவதற்கான சுதந்திரம். ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் இருக்கிற சரத்து விதி ஆர்டிகல் என்ன சொல்லுது? எந்த மதத்தையும் யார் வேணாலும் பின்பற்றிக்கலாம், யாரும் வற்புறுத்தக்கூடாது. நீயே விருப்பப்பட்டு நீ இந்துவா இருக்கிற, நாளை கிறிஸ்டினா மாறலாம், இஸ்லாமியா மாறலாம், எந்த சமுதாயத்தை வேணாலும் என்ன பண்ணலாம், நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். சமய நிறுவனங்கள் வச்சு நிர்வகிச்சுக்கலாம், வரவு செலவு கணக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கறத ஆர்டிகல் 25-28 சொல்லுது. சரிங்களா? முன்னுரிமை பிரியாம்பல் நமக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? பிரியாம்பல்ல என்ன சொல்லிருக்காங்க? நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சரி, ஜஸ்டிஸ், இண்டிபெண்டன்ட், அப்புறம் என்னது அந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெட்டர்னிட்டி, இது மாதிரிலாம் சொல்றாங்களா இல்லையா? ஸோ இது எல்லாமே அந்த முன்னுரை தான் சொல்லுது. முன்னுரை பிரியாம்பல். சரிங்களா? நமக்கு தெரியும் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து பிரியாம்பலுக்கான அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கொள்கை குறிக்கோள் தீர்மானத்தை வந்து கொண்டுட்டு வந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? அது வந்து 1946 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரி, டிசம்பர் 13 கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு நல்லாவே தெரியும். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ கொண்டு வந்தாங்க? 46 டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேருவா கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, இது வந்து எப்ப அப்ரூவ்டு கொடுத்திருப்பாங்க? ICA, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்னு சொல்றோமா இல்லையா? இந்திய அரசியல் நிர்ணய சபையால இந்த முன்னுரை வந்து எப்ப அப்ரூவ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா 1947 ஜனவரி 22 வந்து அப்ரூவ் கொடுத்திருப்பாங்கிறத நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது என்னது?
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெரிக்காவிலிருந்து நம்ம என்ன பண்றோம், கட் காப்பி பேஸ்ட் பண்ணிருப்போம். சரிங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நம்ம இதை இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த அடிப்படை உரிமைகள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லுது. அதாவது இந்தியாவில் மொத்தம் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. இப்ப எவ்வளவு இருக்குதுன்னா 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதாவது 1976 42nd அமெண்ட்மெண்ட். சரிங்களா, இந்த 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா என்ன பண்றாங்க, 7 அடிப்படை உரிமையை வந்து ஒரு அடிப்படை உரிமையை என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. அதாவது என்னன்னா ஆர்டிகல் 31 இருக்கா இல்லையா, ஆர்டிகல் 31ங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்தது, ஒரு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸா இருந்தது. சொத்துரிமை அடிப்படை உரிமையில இருந்துச்சு. எப்ப 1976க்கு முன்னாடி. 1976 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா 31வது ஆர்டிகலை எடுத்துட்டு போயிட்டு வெளியே வச்சுட்டாங்க. அதாவது பார்த்தோன்னா பொது சட்டம் காமன் ஆக்டா கொண்டு வந்துட்டாங்க. அப்ப ஆர்டிகல் 31 இந்த 19F இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் டு ப்ராப்பர்ட்டி சொல்லுது. அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களோட சொந்த நிலத்துல அரசாங்கமே இருந்தாலும் கூட அதுல வந்து ரோடு போட முடியாது, மின்சார கம்பங்கள் நட முடியாது, வேற ஏதாவது ஒரு பில்டிங் வருது, மக்களுக்கு பொதுவாக டெவலப்மெண்ட்டுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் உன் சொந்த இடத்துல யாரும் கை வைக்க முடியாதுங்கிறது தான் அடிப்படை உரிமையில உள்ள ஒரு விஷயம். அதாவது அடிப்படை உரிமைக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் ஆர்டிகல் 32 வச்சு நீ சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணலாம், கேஸ் போடலாம். சரிங்களா இல்லையா? அப்ப சொத்துரிமைக்கு பாதிப்பு வந்துடுச்சுன்னா ஆர்டிகல் 32 வச்சு நீ என்ன பண்ணலாம், ஆர்டிகல் 31 ஆர்டிகல் 19F அதான் சொல்லுது. இதை பேஸ் பண்ணி ஆர்டிகல் 32 வச்சு நீ சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணலாம், கேஸ் ஃபைல் பண்ணலாம். கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணலாம், நீ வந்து வாதாடலாம். இதுக்கு இதை பேஸ் பண்ணிதான் இதனால பெரிய சிக்கலா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1976 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா 31வது ஆர்டிகலையும் ஆர்டிகல் 19F வந்து அடிப்படை உரிமையிலிருந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு சொத்துரிமையை இப்ப எங்க வச்சிருக்காங்கன்னா 300A, என்னது ஆர்டிகல் 300A வந்து சொத்துரிமையை வச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இது வந்து எக்ஸாக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3124ங்கிறது வந்து ஆன்சர் சி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஹரப்பா நாகரிகத்தில் திட்டமிட்ட நகர அமைப்பும் கழிவுநீர் வடிகால் அமைப்பும் இருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இந்த ஹரப்பன் கல்ச்சர், முகமதாரா கல்ச்சருங்கிறது பார்த்தீங்கன்னா வெல் பிளானட் சிட்டி. சரிங்களா இல்லையா? அவங்களுடைய தெருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்ல இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இப்படி இப்படி முக்கான மாதிரி இருக்கும். இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு தெரு போகும், அப்படி போய் முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரு விளக்குகள் இருக்கும், டஸ்ட்பின் இருக்கும். அப்புறம் இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி வரும். ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெரு விளக்குகள் இருக்கும், டஸ்ட்பின் இருக்கும். இந்த மூலையில இப்படி ஒரு வரும். இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசப்படி இருக்கும். அதாவது இதான் வந்து தெருன்னு வச்சுக்கலாம். இதான் ரோடுனா ரோட்ல, அதாவது ரோட்டுக்கு நேரம் வாசப்படி இருக்காது, ரோட்டுக்கு சைட்ல தான் வாசப்படி இருக்கும். எந்த வீட்டுக்கும் ஜன்னல் இருக்காது. ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உரை கிணறுகள் இருக்கும். சரிங்களா இல்லையா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் தனியாக வச்சிருந்தாங்க. ஓகே, ஜன்னல் ஏதாவது வீடுகள் வச்சிருந்தாங்க. வாசப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா லைனா இருக்கும். டஸ்ட்பின் வச்சிருந்தாங்க, தெருவிலுக்கு வச்சிருந்தாங்க, ஃபுல்லா கிளீனா இருந்துச்சு. வெல் பிளானடு சிட்டி. சரிங்களா இல்லையா? ஸோ இதெல்லாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்தது. அப்போ வந்து இது சரிதான். ஓகேங்களா? ஹரப்பா நாகரிக மக்கள் ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசியல் அமைப்பை பின்பற்றினர். இது தப்பு. ஹரப்பா நாகரிகத்துல வந்து இந்த அரசர், புரியுதுங்களா, இந்த அரசர் ஆட்சி பண்ணாரு, இந்த அரசருக்கு கீழே தான் அந்த மக்கள் இருந்தாங்கன்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அப்படி ஆட்சி பண்ணவும் இல்லை, இருந்தா தானே கிடைக்கும். சரிங்களா இல்லையா? அப்ப மையப்படுத்தப்பட்ட ஆட்சிலாம் இல்லை, அங்க எவனும் அரசனும் யாரும் இல்லை. சரிங்களா இல்லையா? பொதுவா மக்கள் அப்படியே வாழ்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் வரும், அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா இல்லையா? ஓகே, அப்ப வந்து அரசர்கள் யாரும் இல்லை. அப்ப ஏ சரி, ஆறு தவறுங்கிறதா சரிங்கிறத புரிஞ்சுக்கணும். 38வது கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 39வது கொஸ்டின். 39ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொழில்துறை தொகுப்புகளை அவற்றின் சிறப்பம்சங்களுடன் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லா மெமரி பேஸ்டு தான். நமக்கு தெரியும் கரூர்னா அது பேருந்து, டிப்போவுக்கு ரொம்ப ஃபேமஸான கரூர் பேருந்து உருவாக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவகாசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு மற்றும் அச்சிடுதல், பிரிண்டிங் பிரஸ், இந்த பட்டாசு இதெல்லாம் என்னது சிவகாசிங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். திருப்பூருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா துணி மற்றும் ஆடைகள் தயாரிப்பு. சேலம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எஃகு மற்றும் மேம்படுத்தப்பட்ட மின் நுண்ணலைகள். சரிங்களா? என்னது எஃகு மற்றும் மேம்படுத்தப்பட்ட மின் நுண்ணலைகள் வந்து என்னது சேலம் தான். செயில், புரியுதுங்களா? ஸ்டீல் கம்பெனி சொல்றோமா இல்லையா? சேலம் ஸ்டீல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இது எல்லாமே பேசிக்கான விஷயம் தான். ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். 40வது கொஸ்டின். 40 பொறுத்த வரைக்கும் பாருங்க, தமிழ்நாடு மக்கள் தொகையை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாடு மக்கள் தொகை பற்றி 40வது கொஸ்டின். இதுல இந்தியாவின் மிக அதிக மக்கள் அடர்த்தி வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தப்பு தான். சரிங்களா? ஏன்னா அது மேக்சிமம் டென்சிட்டி வந்து எங்க இருக்குதுன்னா பீகார்ல தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்தியாவில மிக அதிகமாக உள்ளது எங்கன்னா பீகார்.
பீகார். பீகார் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1102 பை ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 1102 ஸ்கொயர் என்ன பண்ணிருக்காங்க மக்கள், 1102 மக்கள் இருக்காங்க. ரொம்ப அடர்த்தி வந்து பீகார் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப வந்து பார்த்தா தமிழ்நாடுங்கிறது தப்புங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதே வந்து தமிழ்நாடு தான் இந்த லெவல்ல இருக்குது, சரிதான். இது நேஷனல் லெவல்ல இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 1940 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருக்காங்க இந்திய அளவுல. புரியுதுங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல உள்ள செக்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி தமிழ்நாடு வந்து செக்ஸ் ரேஷியோ அதிகமா தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா இல்லையா? ஓகே. மேக்ஸிமம் தமிழ்நாட்டின் கல்வி அறிவு அளவு தேசிய சராசரியை விட குறைவுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. தேசிய சராசரி வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து லிட்ரஸி ரேட் வந்து 0. இது அதாவது 74.05% தான் என்னது தேசிய கல்வி அறிவு விகிதம் நேஷனல் லெவல்ல இந்திய அளவுல. சரிங்களா? அது தமிழ்நாட்டுல எவ்வளவு அப்படின்னா 80. சரிங்களா? பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா 80.09% தமிழ்நாட்டுடைய கல்வியறிவு விகிதம். அப்ப நேஷனல் லிட்ரஸி ரேட்டை விட தமிழ்நாடுடைய லிட்ரஸி ரேட் அதிகங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இது மூலமா. அப்ப இதுவும் என்னது தப்பு. தமிழ்நாட்டின் நகரப்புறப்படுத்துதல் விகிதம் தேசிய சராசரியை விட குறைவாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா நடந்திருக்குது. அது நேஷனல் அர்பனைசேஷனை விட ரொம்ப அதிகமா தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இன்னும் சொல்ல போனா நேஷனல் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 48. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அர்பனைசேஷன் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னா 48.45%. சரிங்களா? சும்மா ஒரு டேட்டாக்கு தான் சொல்றேன் நான். ஆனா நேஷனல் லெவல்ல இது எத்தனை பர்சன்டேஜ்? 32% தான். தேசிய அளவுல அர்பனைசேஷன், அந்த நகரமயமாக்கல், மக்கள் வந்து கிராமப்புறங்கள் இப்ப எப்படி எல்லாமே வில்லேஜ்ல இருந்து என்ன பண்றாங்க, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்படியே வந்து மைக்ரேட் ஆகிறாங்களா இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து தமிழ்நாட்டுல தான் ரொம்ப அதிகமா 48.45% வந்து மைக்ரேட் ஆயிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான் ஆன்சர். தமிழ்நாட்டில் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 995 பெண்களுங்கிறது இதுக்கு சரியான விடைங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. 41வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் முக்கிய விளைச்சல்களுக்கு வழங்கப்பட்ட தரவரிசையை பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா என்னன்னா மக்காச்சோளம். மக்காச்சோளங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1வது பிளேஸ்ல இருக்குது. ஓகேவா? தேங்காய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பிளேஸ்ல இருக்கு. கரும்புங்கிறது வந்து 3வது பிளேஸ், பருப்புங்கிறது 8வது பிளேஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதுக்கு ஆன்சர். பி வந்து 2, 1, 3, 4 புரிஞ்சுக்க. 41. ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போமா? 42வது கொஸ்டின். ஹீலியோசென்ட்ரிக் மாதிரி டேஸா அறிமுகப்படுத்தப்பட்டது. ஹீலியோசென்ட்ரிக்னா நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே இந்த கொஸ்டின் வந்திருக்கோம், நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. ஹீலியோசென்ட்ரிக் அப்படின்னா சன்னு வந்து சென்டர் பண்றது, அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய மைய கோட்பாடு. என்னது? சூரிய மைய கோட்பாட்டுக்கு பேர் தான் ஹீலியோசென்ட்ரிக் மாதிரின்னு சொல்லுவாங்க. இது வந்து யார் கொண்டு வந்தா? கோப்பர்னிக்கஸ் தான் கொண்டு வந்திருக்காரு. புரியுதுங்களா? கோப்பர்னிக்கஸ்ங்கிற ஒரு தான் போலாந்து நாட்டை சேர்ந்தவர் சூரிய மைய கோட்பாட்டை கொண்டு வந்திருக்காரு. அப்படின்னா சூரியனை மையப்படுத்தி தான் மற்ற பிளான்ட்ல சுத்தி வருது எலிப்ஸ்ல. நீலோட்ட பாதையில தான் சன் அப்படின்னா இதை சுத்தி தான் எல்லா பிளானட்டும் என்ன பண்ணுது, நீலோட்ட பாதையில் எலிப்ஸ் ஷேப்ல வந்து சுத்தி வருது அப்படிங்கிற கான்செப்டுக்கு பேர் தான் இந்த ஹீலியோசென்ட்ரிக். புரியுதுங்களா? ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? கோப்பர்னிக்கஸ் போலாந்து நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, 43வது கொஸ்டின். எடை மற்றும் நிறை பற்றிய கீழ்கண்ட எந்த கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நிறை என்பது பொருளளவை குறிக்கிறது. இது சரிதான். நிறைங்கிறது ஒரு பொருளுடைய அளவு இருக்குதா இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அதனுடைய நிறை இருக்கு, மாசு இருக்குங்கிறது சரிதான். சரிங்களா? எடை வந்து ஈர்ப்பு விசையை பொறுத்தது. புரியுதுங்களா? நம்ம இப்ப எர்த்துல இப்ப நம்மளுடைய கிலோ ஒரு 60 இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். 60 இருக்குதுன்னா இது வந்து டிபெண்ட் பண்ண என்னதான் அதனுடைய கிராவிடேஷன், அதனுடைய ஈர்ப்பு விசையை பொறுத்தது நம்மளுடைய எடை வந்து இருக்குது. என்ன பண்ண ஆகும்னு சொல்றேன் நான். இப்போ புவியில ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது இல்ல, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எடை வந்து 60. நிலாவுக்கு போனீங்கன்னா நம்மளுடைய ஈர்ப்பு விசை வந்து மாறுபடும். ஏன்னா அங்க வந்து ஈர்ப்பு விசை வந்து அதிகம். பூமியில நம்மளோட எடையும் நிலாவுல நம்மளோட எடையும் வெவ்வேறா இருக்கும். ஏன்னா ஈர்ப்பு விசை பூமியில வேற மாதிரி இருக்கு, நிலாவுல வேற மாதிரி இருக்கு. அப்ப மனிதர்களோட எடை, பொருளோட எடை வந்து எதை பேஸ் பண்ணி மாறுது? ஈர்ப்பு விசையை பேஸ் பண்ணி மாறுது. அப்ப எடைங்கிறது வந்து ஈர்ப்பு விசையை பொறுத்ததுங்கிறது என்னது? இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். நிலவு மீது நிறை மாறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. மாசுங்கிறது எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது, வெயிட் தான் சேஞ்ச் ஆகும்.
வெயிட்டுங்கிறது இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 கிலோ இருக்கேன் அப்படின்னா பூமியில நான் போய் நிலாவில போனாங்க புரியுதுங்களா? நான் வந்து இப்போ வந்து பூமியில ஒரு 60 கிலோ இருக்கேன். 60 கிலோகிராம் வந்து பூமியில. சரிங்களா? இது வந்து எர்த்து. அதே வந்து பாத்தீங்கன்னா மூணுல வந்து பாத்தீங்கன்னா நான் 1/6 தான் இருப்பேன். 1/6 என்னது? 10 கிலோகிராம். நான் பூமியில இருக்கும் போது தான் நான் 60 கிலோ. நிலாவுக்கு போயிட்டேன் அப்படின்னா அங்க வந்து நான் 10 கிலோகிராம் தான் இருப்பேன். ஏன்னா 1/6ங்கிறது அங்க வந்து இது புரியுது. நம்மளோட எடை வந்து பூமியை கம்பேர் பண்ணும்போது நிலவுல எவ்வளவு 1/6 கிலோகிராம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. சந்திரனின் ஈர்ப்பு பூமியை 1/6 அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது? இதுவும் சரிதான். அப்ப சி மட்டும் தான் தப்புங்கிறது, இதுதான் சரியான ஆன்சர்ங்கிறது புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது 44 அளவீட்டில் தோன்றும் பிழைகள் குறித்து எந்த கூற்று தவறானது? சரிங்களா? பொருள் அளவிற்கு இணையாக இருக்க வேண்டும். அளவீட்டு அளவு தான் பார்த்தீங்கன்னா எது தவறானது? பொருள் வந்து அளவிற்கு இணையாக இருக்க வேண்டும். இது சரிதான். அளவீட்டு அளவு 0ல இருந்து தொடங்க வேண்டும். இதுவும் சரிதான். கண்நிலை அளவீட்டில் பாதிப்பு ஏற்படுத்தாதுங்கிறது தப்பு. அது ஏற்படுத்தும். புரியுதுங்களா? இதெல்லாம் சயின்ஸ்ல வந்து நம்ம சில ஃபேக்டர் படிச்சிருப்போம். வெவ்வேறு கோணங்களில் இருந்து பார்க்கும்போது இடமாறு பிழை ஏற்படுகிறது. இதுவும் சரிதான். அப்ப வந்து ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா கண்நிலை அளவீட்டு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது தான் இதுக்கு வந்து தவறானதுக்கு சரி. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. 45வது கொஸ்டின்பா. அவ்வளவுதான் முடிச்சிடலாம். 45 எஸ்ஐ அலகு முறை. எஸ்ஐனா என்னது? சிஸ்டம் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஐ அப்படிங்கிறது சிஸ்டம் இன்டர்நேஷனல் அலகுக்கான முன்னூட்டுகளை பற்றி கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டெசி, சென்டி, மில்லி, கிலோ, நேனோ இப்பெல்லாம் படிச்சிருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. எது சரின்னு கேட்டிருக்காங்க? டெசினா 1/10. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துணை மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 1/10ங்கிறது துணை மடங்கு. இது சரி. சென்டி சீனா 1/100ங்கிறது இதுவும் சரி. மில்லி எம்னா 1/1000ங்கிறது இதுவும் சரி. இது மூணுமே சரிதான். அப்ப எது தவறு அப்படின்னா கிலோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 100ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது வந்து கிலோங்கிறது என்னன்னா 1000 வந்து பாத்தீங்கன்னா பன்மடங்குன்னு சொல்லுவாங்க. அதாவது புக்ல போட்டிருப்பாங்க பன்மடங்கு 1000 பன்மடங்கு 1000 அப்படிங்கிறது கிலோ கே அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இதே நேனோ என்னது? நேனோ எண்ணுங்கிறது வந்து என்ன அப்படின்னா 1/90. இதுதான் நேனோ. இது ஒரு அளவு. இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்க ரொம்ப முக்கியமானது. 1/1ன்னு போட்டு 90 போட்டீங்கன்னா நேனோவான ஒரு பன்மடங்கு அளவு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்ப 1, 2, 3 இது 3 தான் சரி. சரிங்களா? அதாவது பார்த்தா இதான் ஆன்சர். பி தான் ஆன்சர். 4ங்கிறது தப்பு. ஏன்னா கிலோங்கிறது வந்து 1000 வரணும். வெறும் 100 மட்டும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க. 46 பொறுத்த வரைக்கும் நீளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நீளம் சரிங்களா? இதுக்கான அளவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு அளவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். நீளம். ஸோ நீளம்னா என்னது? மீட்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம அளப்போம். எவ்வளவு லென்த் எவ்வளவு மீட்டர் அப்படின்னு சொல்லி தான் கேட்போம். அப்ப வந்து இதுக்கு வந்து மீட்டர் எம். சரிங்களா? நிறைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோகிராம். எத்தனை கிலோகிராம்? நிறைங்கிறது கிலோகிராம் கேஜி. சரிங்களா? வெப்பநிலைங்கிறது கெல்வின். மின்னோட்டம்ங்கிறது வந்து ஆம்பியர். சரிங்களா? மின்னோட்டம்ங்கிறது ஆம்பியர். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆன்சர் ஈஸி தான். மனப்பாடம் பண்றதுதான். பிங்கிறது 3, 4, 1, 2ங்கிறது புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க 47வது கொஸ்டின். 47 பொறுத்த வரைக்கும் எந்த கூற்றுகள் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. நிறை ஒரு அடிப்படை அளவு. ஆமா. சரிங்களா? அடிப்படை அலகு வழி அலகுன்னு சொல்லி 2 டைப் இருக்குது. சரிங்களா? இதுல அடிப்படை அலகு வழி அலகுன்னு பார்க்கும்போது நீங்க சில விஷயங்கள் வந்து இதுல தெரிஞ்சுக்கணும். பாருங்க. அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா வழி அளவு இப்படி 2 டைப் இருக்குது. அடிப்படை அளவுல நம்ம என்னென்ன மனப்பாடம் பண்றீங்க அப்படின்னா, அதாவது நீளம், நிறை, காலம், நீளம், நிறை, காலம், மின்னோட்டம், வெப்பநிலை, அப்புறம் பொருளின் அளவு, இது எல்லாமே என்னது? இந்த ஒளிச்செறிவு, இது எல்லாமே அடிப்படை அளவுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிருப்போம். வழி அலகு அப்படின்னா பரப்பு, கன அளவு, பரப்பு, கன அளவு, திசை வேகம், முடுக்கம், அப்புறம் வந்து கோண திசை வேகம்,
சரிங்களா? அடர்த்தி, உந்தம், இதெல்லாம் என்ன அப்படின்னா வழி அலகு முறை. இப்ப இது எல்லாமே நீங்க மனப்பாடம் பண்றீங்கன்னா இதை வந்து நீங்க ஒரு ஒரு ஆன்சர் எடுக்கலாம், அவ்வளவுதான். இதை பாத்தீங்கன்னாவே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். நிறைங்கிறது அடிப்படை அளவு. இங்க பாருங்க, அடிப்படை அளவு நிறை வருதா, ரைட்டு. இங்க வந்து பரப்புங்கிறது என்னது, வழி அளவு. ஆனா அடிப்படை அளவு கொடுத்துருக்காங்க, தப்பு. அதே மாதிரி கொள்ளளவுங்கிறது கன அளவுங்கிறது எங்க வருது, வழி அளவுல தான் வருது, தப்பு. அடர்த்திங்கிறது எங்க வருது, அடர்த்திங்கிறது ஒரு அடிப்படை அளவுங்கிறது இங்கதான் வருது, சரிங்களா? இது தப்பு. அப்ப 47 ஆன்சர் வந்து என்னது, நிறைங்கிறது ஒரு அடிப்படை அளவுங்கிறதா சரிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 48வது கொஸ்டின் வந்து பாருங்க. சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய நிலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லாவே தெரியும், கன்னிமேடு. இது கன்னிமேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வியாழனுடைய துணைக்கோள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம், புரியுதுங்களா? ஜூபிட்டர், சாட்டர்ன், இது ரெண்டு இருக்கு. என்னது, ஜூபிட்டர்னு ஒண்ணு இருக்கு, சாட்டர்ன் ஒண்ணு இருக்கு, சனி அப்புறம் வியாழக்கோள், புரியுதுங்களா? இந்த சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய கோளுங்கிறது நமக்கு என்ன தெரியும், வியாழன் தெரியும். வியாழன் கோளுக்கு தான் மிகப்பெரிய துணைக்கோள் இருக்குது, புரியுதுங்களா? இதுக்கு வந்து துணைக்கோள் மொத்தம் 4 இருக்குது. அதுலயே ரொம்ப பெருசு வந்து கன்னிமேடு. இந்த வியாழனுக்கோட துணைக்கோள்கள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 79 இருக்குது. சாட்டனுக்கு வந்து மொத்தம் 62 துணைக்கோள்கள் இருக்குது. ரொம்ப இதை மனப்பாடம் பண்ணிக்கீங்க. இந்த 79 துணைக்கோள்கள் 4 துணைக்கோள்கள் ரொம்ப பெருசு. அந்த 4ல ரொம்ப பெருசு வந்து கன்னிமேடு தான், சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் என்னது, கன்னிமேடு அப்படிங்கறத புரிஞ்சுக்க. 48 வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 49வது கொஸ்டின். 49வது கொஸ்டின் கொள்ளளவு, சரிங்களா? அட்டவணை ஏ அட்டவணை பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இதுக்கு 47க்கு வந்து பாத்தீங்கன்னா 49க்கு வந்து பாத்தீங்கன்னா கொள்ளளவு அப்படின்னா ஒரு பொருளின் ஆக்கிரமித்த இடம், அப்படித்தானே? ஒரு ஒரு பாத்திரம் இருக்கு, ஒரு பாத்திரத்துல வந்து பால் ஊத்துறோம், பிளஸ் வாட்டர் ஊத்துறோம். அது என்ன சைஸுக்கு இருக்குதோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் வந்து உள்ளார வந்து என்ன ஆகுது, அதோட கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி 1 லிட்டர் வாட்டர் கேன்ல 1 லிட்டர் தண்ணி தான் ஊற்ற முடியும். சொல்றது புரியுதுங்களா? 10 லிட்டர்ல 10 லிட்டர் வாட்டர் கேன் தான் இது பண்ண முடியும். செம்மண்ணையா இருந்தாலும் சரி, வாட்டரா இருந்தாலும் சரி, அது கொள்ளளவு, சரிங்களா இல்லையா? ஒரு பொருளின் ஆக்கிரமித்த இடம், அந்த பொருள் வந்து எந்த அளவுக்கு ஆக்குபைட் பண்ணிருக்கு அதனுடைய அதனுடைய கொள்ளளவு. அடர்த்திங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அலகு அளவுக்கு நிறை, அடர்த்தி, சரிங்களா? ஒரு அலகுனா ஒரு யூனிட்டி. அதுல வந்து எவ்வளவு அடர்த்தியா இருக்குதோ, எவ்வளவு அளவுக்கு நிறை இருக்குதோ அதுதான் அதனுடைய அடர்த்தி அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? இதுக்கு வந்து இது அடிப்படை அளவு அப்படின்னா வேறு சொற்களை வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பெருமான அளவு, சரிங்களா? அது பெருமான அளவுனா அடிப்படை அளவுகளை பயன்படுத்தி வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பி தான் இதுக்கு வந்து புரிஞ்சுக்க, 49க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவுடைய லாஸ்ட் கொஸ்டின் வந்து 50வது கொஸ்டின் பார்த்துருவோம். சூரிய பால்வெளி சுற்றுப்பாதையில் ஒரு முறை சுழற்சி செய்ய சுமார், சரிங்களா, 250 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். இது வந்து ஃபேக்ட் தான், இதை வந்து விளக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா மில்கி வே கேலக்சி இருக்கா இல்லையா, நமக்கு தெரியும் பிக் பேங் தியரின்னு நமக்கு நல்லா தெரியும், பெருவெடிப்பு கொள்கைன்னு தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா 15 மில்லியன் இயர்ஸுக்கு பிஃபோராகவே இது வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, சரிங்களா? இது வந்து நடந்திருக்கு, சரிங்களா? 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது நடந்திருக்குது. எது பிக் பேங் தியரி, இது மூலமா வந்து வெடிச்சு ஃபுல்லா வந்து கேலக்சி எல்லாம் உருவாயிருக்குது. விண்வெளி ஃபுல்லா மில்கி வே கேலக்சி, சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தா பால்வெளி திரள் இது எல்லாமே உருவாகிறது. இது உருவாகி அதில் வந்து பல நூற்றாண்டுகளா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு உரசி எது வலிமையா இருக்குதோ அது மற்றதெல்லாம் அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுது, புதுசா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விரிவடைஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க இந்த நிமிஷம் வரைக்குமே. அது வந்து ஒரு எல்லை இல்லாதது. அதுக்கு பார்த்தா பிளாக் ஹோல், கருத்துளைன்னு சொல்லி நம்மளாம் படிச்சிருப்போம்ல. அப்ப அந்த சூரியன் வந்து பால்வெளி சுற்றுப்பாதையில், இந்த சன் வந்து பாத்தீங்கன்னா பால்வெளி சுற்றுப்பாதையில் ஒரு முறை சுழற்சி செய்ய எல்லா கிரகமும் சூரியனை தான் சுத்தும் நம்ம சோலார் பிளானட்ல, சரிங்களா? சோலார் ஃபேமிலியில. ஆனா சூரியன் எதை சுத்துது அப்படின்னா கேலக்சி, சரிங்களா? அப்போ அந்த மில்கி வே கேலக்சி பால்வெளி ஆண்டதை சுத்துது. அது சுத்துறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னா 250 மில்லியன் ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இது மூலமா நம்ம என்ன முடிக்கிறோம் அப்படின்னா, எஸ்ஐ ஃப்ரீ டெஸ்ட்ல 2வது டெஸ்ட்ல பார்ட் 1 வீடியோ இதோட முடியுது. 50 கொஸ்டின் முடியுது, சரிங்களா இல்லையா? 1ல இருந்து 50 வரைக்கும் டிஸ்கஷன் ஃபுல்லா முடிச்சாச்சு. இந்த டிஸ்கஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க, சரிங்களா? நீங்க போடுற பாசிட்டிவான கமெண்ட் வந்து நாங்க அடுத்தடுத்து ஒரு ஊக்கமா அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் பிளஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இதை தாண்டி அடுத்து பார்ட் 2 வீடியோ வந்து 51ல இருந்து 100 கொஸ்டின் வரைக்கும் பார்ட் 2 வீடியோ வரும். அடுத்தது பார்ட் 3 வீடியோங்கிறது வந்து சைக்காலஜி, அதாவது 101ல இருந்து 120 வரைக்கும் ஒரு வீடியோ வரும். சைக்காலஜில 121ல இருந்து 140 வரைக்கும் அடுத்த ஒரு வீடியோ வரும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 4 டிஸ்கஷன் வீடியோ வந்து நாங்க அப்லோட் பண்ணுவோம், சரிங்களா? வீடியோ லென்த்தா இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து கொஸ்டின் பிரிண்ட் அவுட் போட்டு கையில வச்சுக்கிங்க, ஒரு பேனா கையில வச்சுக்கிங்க.
நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்து டிஸ்கஷன் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ணி படிக்கிறது மூலமாக நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்கு தப்பு பண்ணுறத கொஞ்சம் கம்மியாகிக்கும். நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பீங்க. முக்கியமாக ஸ்டேட் டாப்பர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாம் இந்த ஷெடியூல் வந்து முழுக்க சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட்டு நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் நல்ல மார்க்கோட எடுத்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்டோட ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.